ஓகே. ஆம், இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்க்கு யாருக்காவது வந்திருக்கிறீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் டு பகீர். பாரதி வீடியோ ஏன் பின்ன இருக்குன்னு தெரியல. அது இது பார்த்துக்கும்ல, இது வந்துட்டு ஸ்பீக்கர் வீடியோ பின் ஆயிக்கும்ல பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும்ல. ஓகே, கூல். பகீரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இது வந்துட்டு பகீருங்கிறது வந்துட்டு ஒரு 2017 ஒரு சின்ன யூடியூப் சேனலா தொடங்கி யூஸ் டு போஸ்ட் சின்ன வீடியோஸ் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ். அது ஹிஸ்டரியா இருக்கலாம், இல்ல வந்துட்டு இது சோசியல் சயின்சஸா இருக்கலாம், ஆர்ட் ஹிஸ்டரி பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சு இந்த பப்ளிக் மீட்டிங்ஸுங்கிறது வந்துட்டு 2020 கோவிட் காலத்துல ஆஹ் ஆஹ் சின்ன ஸ்மால் ஸ்கேல்ல கூகுள் மீட்டை தொடங்கி we started meeting with like-minded people. We started having healthy discussions. இப்போ வந்துட்டு 2020 ஆரம்பிச்சது. நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ், சில டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில நியூஸ் வர்தி இவெண்ட்ஸ் வரும்போது, லைக் இஸ்ரேலி ஜெனோசைட் ஆஃப் பாலஸ்டீன், அதை பத்தி 2 நிகழ்வுகள் நடந்துச்சு. அதை பத்தி வந்துட்டு அஹ், நல்ல ஒரு ஒரு ஹெல்தியான விவாதங்கள் நடத்தினோம். இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு சொல் புதிதுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பகிருடையது. ஆம், ஒரு ஆக்டிவிசம், ஒரு புரட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேச மட்டும் செய்யாம அதை வந்துட்டு நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆஹ் என்ன சொல்றது, உதவுற மாதிரிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு க்ரூடான ஒரு வார்த்தை இருக்கலாம். பட் ஆக்சுவலி அதுதான் ஆக்டிவிசம். பேசுறதுங்கிறத தாண்டி ஆக்டிவிசம், லிவிங் ஆக்டிவிசம், ஆக்டிவிசம் அந்த அந்த ஒரு 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 ஆக்டிவிஸ்டா வாடுறது அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு பேர் வேணாலும் மீட்டிங் போட்டு பேசலாம். பட் அது நம்முடைய இது இயல்பு வாழ்க்கையில, அது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிசிங் வாட் யூ ஸ்பீக் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கப்படுது. ஸோ from what I have seen, from what I have discussed, Sol Pudhidu aims to find people. Sol Pudhidu wants to um, search for people who live activism, who அவங்களோட லைக் ஒரு சின்ன விதத்துல ஒரு 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 லார்ஜர் சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற மக்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை வந்துட்டு வாங்க அப்படின்னு எங்க கூப்பிட்டு பேச சொல்லி அப்படி ஒரு சீரீஸ் ஒன்று நடத்தலாம்ங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு மெயினா வந்துட்டு எனக்கும் பாரதிக்கும் தான் வந்துச்சு. ஸோ அவங்க எங்களோட எல்லாம் ஷேர் பண்ணாங்க. இந்த தொடருடைய முதல் நிகழ்வு வந்துட்டு ஓவியா பேசினாங்க. ஓவியா வந்துட்டு ஐயோ, ஜஸ்ட் ஒன் மூமெண்ட், சாரி. பெண்களும் நானும் சில கதைகளும் அப்படிங்கிற தலைப்புல அவங்களுடைய லைஃப் ஸ்டோரிய, அவங்களுடைய அந்த அந்த ஆக்டிவிசம் சார்ந்த எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க சந்திச்ச மனிதர்கள், அதை பத்தி வந்துட்டு ஒரு ஒரு உரையாடல் ஒண்ணு நவம்பர் மிட்ல நடந்துச்சு. இப்போ 2 வாரம் கழிச்சு இப்ப திவ்ய பாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க பெண்ணியம் வழியாக மனிதம் அப்படிங்கிற டாபிக்ல பேசுறதுக்கு நல்ல ஃபுல் பவரோட தயாரா இருக்கிறாங்க. நேத்துக்கு போன்ல பேசின போதுமே வந்துட்டு நர்வஸ் அது இதுன்னு சொன்னாங்க. பட் அவங்களுடைய அவங்க அவங்களோட 2 என்ன சொல்றது மீடியம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஹர் ஸ்டோரிஸ்னு ஒரு பிளாக் ஒண்ணு வச்சு நடத்துறாங்க. ஹர் ஸ்டோரிஸ்ங்கிற பிளாக்ல நீங்க எழுதுறீங்க, அதுக்கு வச்சு நடத்தல. சாரி, அப்பாலஜிஸ். ரெண்டாவதா வந்துட்டு அவங்க ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க, கண்ணம்மா கம்முனு கடன்னு. அது ரொம்பவே வந்துட்டு அழகான, ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷிங்கான, கிரவுண்டடான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் சொசைட்டி, டுவர்ட்ஸ் வந்துட்டு அந்த ரொம்ப அப்படி ஆகாயத்துல பறந்து வாவ் வந்துட்டு நம்மளுடைய சமூகம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி எல்லாம் பேசாம
how does everyday society affect me, what is my reactionங்கிற மாதிரி. இந்த இந்த பிளாகுக்கும் இந்த பாட்காஸ்டுக்குமான லிங்க் வந்துட்டு நான் இந்த இதுல இந்த சாட் பாக்ஸ்ல நான் அனுப்புறேன். ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணுங்கள. ஸோ அது வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க தயவு செஞ்சு வந்துட்டு ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவதா வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடிஸை வந்துட்டு நீங்க உங்களை சாட் பாக்ஸ்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பகிரோடைய நிகழ்வுகள் பத்தி வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மெயிலிங் லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ பகிரோடைய நிகழ்வுகள் பத்தி வந்து உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்துட்டு புதுசா நிகழ்வுகள் நடக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு வந்துட்டு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை ஷேர் பண்ணுங்க. வி வில் ஆட் யூ டு த லிஸ்ட். ஜென்ரலா இதுக்கு நிகழ்வு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு போய்ட்ரி ரீடிங் ஒன்று பண்ணுவோம். இந்த வாட்டி ஆலிஸ் வாக்கருடைய டார்ச்சருங்கிற போயமுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை ஆல்ஸ்டன் இப்ப படிப்பாரு. ஆல்ஸ்டன் படிச்சு முடிச்ச உடனே திவ்யா யூ கேன் ஸ்டார்ட். சரிங்களா? அது வந்து மறுபடியும் வேற ஏதாவது பெருசா இன்ட்ரோ கொடுக்கணுமா? ஓகே, ஆல்ஸ்டன் உங்க மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? கேக்குது இல்ல? விழுது ஆல்ஸ்டன், ப்ளீஸ் ஸ்டார்ட். ஓகே. ஆலிஸ் வாக்கர் எழுதின சித்திரவதை என்கிற கவிதை. அவர்கள் உன் அன்னையை சித்திரவதை செய்யும் போது ஒரு மரத்தை நடு. அவர்கள் உன் தந்தையை சித்திரவதை செய்யும் போது ஒரு மரத்தை நடு. அவர்கள் உன் சகோதரியை சித்திரவதை செய்யும் போது ஒரு மரத்தை நடு. அவர்கள் உன் தலைவர்களை, உன் காதலர்களை படுகொலை செய்யும் போது ஒரு மரத்தை நடு. அவர்கள் உன்னை சித்திரவதை செய்யும் போது பேச நேரமில்லை, ஒரு மரத்தை நடு. அவர்கள் மரங்களை சித்திரவதை செய்து தங்கள் வனங்களை வெட்டி வீழ்த்தும் போது நீ இன்னொரு காட்டை கட்டி எழுப்பத் தொடங்கு. நன்றி. கேக்குதுங்களா? ஓகே, நன்றி ஆல்ஸ்டன். தேங்க்யூ தேங்க்யூ. திவ்யா யூ கேன் ப்ளீஸ். இஃப் உங்க மைக் ஆன்ல தானே இருக்கு? ஆன்ல தான் இருக்கு. கேக்குதா நான் பேசுறது? ஓகே, விழுது பேசுங்க. தேங்க்யூ. ஓகே. ஆல்ஸ்டன் ரொம்ப நன்றி. அழகான கவிதை, ரொம்ப அழகா வாசிச்சீங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குரூப்ல இருக்க எல்லாரோட வாய்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பத்திரமா சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நிருப்பமாக்கு தான். உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி உங்களை பத்தி சொன்னதுல, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஐடியாக்கு கீழே பகிர் பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு 10 வருஷம் வந்து நண்பர்களால ஒன்னா பயணிக்க முடியுது அப்படின்னு யோசிக்கும் பொழுதே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. லைட்டா பொறாமையாவும் இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப சொல் புதிது கீழே வந்து ரொம்ப இயல்பா, யதார்த்தமா வாழ்வியல் சார்ந்து, மனிதர்கள் சார்ந்து, நம்மளுடைய உணர்வுகள் சார்ந்து, பாலினம் பற்றி, பாலினம் கண்ணோட்டம் எப்படி பாக்குறோம், ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறதுக்கு என்ன மாதிரி தடைகள்லாம் இருக்கு, அந்த தடைகளை வந்து விட்டுட்டு இங்க பேசலாம், இங்க ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னதே வந்து ரொம்ப ஆறுதலா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா நல்லா இருக்கு அந்த விஷயம் கேட்கவே. அதுபடி நம்ம முதல்ல ஓவியா பேசினது பெண்களும் நானும் சில கதைகளும் அவ்வளவு அழகா வந்து தன்னுடைய தலைமுறை பெண்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு, அது அவங்கள எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சுன்றது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் என் லைஃப் எப்படி இருக்கு, என்னோட கதை என்ன, என் பாட்டி என் அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப இருந்த பெண்களும் அப்ப இருக்கும் பொழுது அவங்களுடைய உடலும் மனமும் எப்படி இயங்குச்சு, அந்த சூழல் எப்படி இருந்துச்சு, என்னோட உடலும் மனமும் இப்ப எப்படி இயங்குது, இந்த சூழல் என்னை எப்படி எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு யோசிக்க வச்சு. இப்ப பெண்ணியம் வழியா மனிதம் அப்படின்னு சொன்னதும் மேபி இது நான் வார்த்தை கோர்த்த விதம் வந்து கொஞ்சம் கேட்சியா ஃபேன்சியா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு வகையில வந்து இதை நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், பெருசா ஒண்ணும் இல்ல. இதை எப்படி கட்டமைக்கலாம், என்ன மாதிரி விஷயங்களை பேசலாம், சொல்லலாம்னு யோசிக்கும் பொழுது வாட் இஸ் ஃபெமினிசம், டைப்ஸ் ஆஃப் ஃபெமினிசம், ஹிஸ்டரி என்ன, கல்ச்சரலி அது எப்படி இம்பாக்ட் பண்ணுது, சோசியலி எப்படி வேலை செய்யுது, சாதி மதம் அதுல என்ன மாதிரி ரோல பிளே பண்ணுது, இப்படியெல்லாம் பேசலாமா, ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கலாமான்னு யோசிக்கும் போது
அதுல இருந்து படிச்சு அத நான் புரிஞ்சுகிட்டு அத சொல்லி அத கரெக்ட்டா சொல்லுவேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா, இந்த பெண்ணியம் வழியா மனிதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து நான் யோசிக்கல. அது எனக்கு சொல்லி தரல. என்னோட வாழ்க்கையில இருந்து, என்னோட கதையில இருந்து, என்ன சுத்தி இருக்கிற பெண்களுடைய கதைகள் தான் வந்து இப்படி ஒரு யோசனைக்கு கொண்டு வந்துச்சு. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கதைக்குள்ளேயே நான் ஒரு வேளை மூழ்கி போயிருந்தேன்னா, இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டேன். அந்த கதையில இருந்து ஒரு வேளை ரொம்ப விலகி போயிட்டேன்னா, கண்டிப்பா இப்போ இந்த மாரி ஒரு தாட் வந்திருக்காது. என்ன பண்ணலாம்? அந்த கதைகள் என்ன என்ன செய்யுது? என் மேல இன்னும் என்னென்ன கதைகள்லாம் வைக்கப்படுது? ஒரு பெண்ணா வந்து என்ன மாரி கதைகள் வந்து என் மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கதைகள் என்ன ரொம்ப அழுத்துது. சில சமயம் மூச்சு விடவே முடியல. என்ன நடக்குது என்ன சுத்தி? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வருது. ஒரு தேடல் வருது. அப்ப வெளிய போகும்போது நெறைய பேர பார்க்குறேன். என் குடும்பம் தாண்டி நெறைய பெண்கள பார்க்குறேன். அந்த பெண்களுடைய கதைகள் எல்லாம் என்ன நடக்குது? என்ன செய்றாங்க? அது எப்படி என் வாழ்க்கையோட தொடர்புபடுத்திக்க முடியுதுன்னு யோசிக்கும் பொழுது தான், பெண்ணியம் வழியா மனிதம் அப்படின்னு யோசிச்சது. இப்ப மனிதம் வந்து ஒரு பொதுவான உணர்வு தானே! அதுல எப்படி பெண்ணியம் அங்க எங்கேருந்து பெண் வந்தாங்க? அப்ப நாங்கலாம் யாருன்னு சப்போஸ் உங்களுக்கு கேள்வி தோணுச்சுன்னா, பெண்ணியம், மனிதம் 2த்தையும் வந்து பெருசா நான் வேறுபடுத்தி பார்க்கல. 2ம் சாரி, சாரி. ஒரே நிமிஷம். வெரி சாரி. 2 மினிட்ஸ். Hello. Fatima, is she called? She called you? I think. Oh, okay, dear. I'm in a meeting now. Can I call you back sometime? மியூட்ல இருந்து பேசுற மாரி இருக்கு. கேட்கல. இப்போ கேக்குதா? இப்ப மச் கேக்குதுங்க. பெட்டர். சாரி மன்னிக்கணும். ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவங்க ஸ்டே பண்றதுல வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அதுக்காக ஒரு கால் வந்துருச்சு. வெரி சாரி. வாய்ஸ் கேக்குதா? விழுது. நான் ஓகே காமிச்சேனே. தம்ஸ் அப் காமிச்சேனே நானு. பார்க்கலையே நீங்க. ஓகே. வரலையா? ஓகே. கோ ஹெட். ஓகே. சாரி. எங்க விட்டேன்? அந்த கதைகள்ல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? நான் என்ன யோசிக்கிறேன்? அந்த கதைகள் என்ன மாதிரியான விஷயங்கள எனக்கு சொல்லி தருது? அந்த கதைகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து, எனக்கு அந்த கதைகள் என்ன செய்யுதுன்னு யோசிக்கும் பொழுது தான் வந்து, பெண்ணியம் வழியா மனிதம் என்ற தாட்டுக்கு என்னால வர முடிஞ்சுச்சு. இப்ப மனிதம் ஒரு காமனான உணர்வு தானே! அதுல எங்கேருந்து பெண்ணியம் வந்தாங்க? அப்ப நாங்கலாம் யாருன்னு அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இப்ப பெண்ணுன்னு சொல்லும்பொழுது, அ அவ மேல ஒரு மையமா வச்சு பயங்கர ஒரு அப்ரஷன் இருக்குல்ல. அந்த அப்ரஷன் வந்து சரியாயிடுச்சுன்னா, அங்க அப்ரஷன் இது எல்லாமே இல்லாம போயிடுச்சுன்னா, ஆணும், பெண்ணும் இயல்பாவே வந்து தன்னோட உணர்வுகள வந்து வெளிப்படுத்த முடியும். அப்போ அங்க வரக்கூடிய உணர்வு வந்து அ ரொம்ப ரொம்ப பியூரா அதுல எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஒரு அன்பு இருக்கும்ல. அதுதானே நம்ம மனிதம்னு சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இங்க வந்து பெண்ணியம்னாலே ஒரு ஆணுக்கு எதிரா வைக்கணும். நான் வந்து பெண் தானே நான் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாரி இல்ல. நான் ஒரு ரக்கடான ஆளு. அப்படிலாம் நான் ஒரு காலத்துல பேசியிருக்கேன். ஐ ஹேட் பாய்ஸ் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கேன். அதுதான் ஃபெமினிசம் அப்படின்ற மாரிலாம் நெறைய யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் புரியுது, இது இது எனக்கு மட்டும் இல்ல. நான் மட்டும் அப்ரெஸ்டா நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இல்ல. அவங்களுக்குள்ளயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த பெண், ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலேயே ஒரு பெரிய திமிரு இருக்கோ அப்படின்ற மாரி தோணும். அந்த தன்மைக்குள்ளார, அந்த எண்ணத்துக்குள்ளார. அது எப்போ அப்படி தோணுச்சுன்னா, இப்ப திருநர் மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம மனுஷங்களா கன்சிடர் பண்றது இல்ல. அந்த உணர்வ எடுத்துக்கிறதே கிடையாது. பொதுவாவே பெண் பெண் 2 பேருக்கும் பெண்களுக்குள்ள இடையில அவங்களுக்கு இடையில ஒரு வன்முறை இருக்கு. ஆண் அந்த ஆண்களுக்குள்ளேயே இருக்கிற அவங்க தனக்குள்ளேயே வந்து இல்ல நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் ஆவணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அவங்களுக்குள்ளேயும் ஒரு வன்முறை இருக்கு. ஆணும், பெண்ணும் சேர்ந்து வேலை பார்க்கணும்னா அதுவும் கஷ்டமா இருக்கு. இப்படி மொத்தமாவே வந்து நமக்கு சோசியலியே வந்து ஒரு ஒரு எக்ஸ்க்ளூஷன், கம்பல்ஷன் அது கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? இதிலிருந்து நான் என்ன எப்படி விடுவிச்சுக்க முடியும்?
இப்ப நான் யோசிக்கிறேன், சரி இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுறலாம். நான் மட்டும் ஃப்ரீயான போதுன்னு யோசிச்சா அது விடுதலை ஆகுமா? அது சுதந்திரமா இருக்க முடியுமா? எப்படி இருந்தாலும் நான் ஒண்ணா தானே இருந்தாகணும். எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல. நான் மட்டும் ஃப்ரீன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு பக்கத்துல இருக்கவங்களும் மூச்சு விட சிரமப்படுறாங்க. அப்படின்னா நான் சுதந்திரமா மூச்சு விட முடியுமா? அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுல்ல. அங்கேருந்து வந்த விஷயம் தான். முக்கியமா வந்து இது ஒரு ஆணுக்கு எதிராவோ, இல்ல ஆணாதிக்கத்துக்கு எதிராவோ, அப்படி இந்த டாபிக்க பேசணும்னு நான் நினைக்கல. எனக்கு என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து நெறைய விஷயங்கள் வந்து பழைய தலைமுறை பெண்கள் என் பாட்டிக்கு இருந்த தைரியம் வந்து என் அம்மாக்கு இல்ல. என் பாட்டி அவ்ளோ தைரியமா இருப்பாங்க. நெறைய தனக்கான விஷயத்த என்ன பிரச்சனைனாலும் கேட்டு வாங்கிப்பாங்க. அவ்ளோ அப்ரேஷன் இருந்தபோது கூட ஒரு 10, 15 பிள்ளைகள பெத்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். ஆனா என் அம்மாக்கு அந்த தைரியம் இல்லவே இல்ல. அது எங்க மிஸ் ஆச்சு? ஏன் அந்த தைரியத்த என் பாட்டிகிட்ட இருந்து என் அம்மா வாங்கிக்கவே இல்ல? எனக்கு ஒரு தைரியத்த என் அம்மா குடுத்துருக்காங்க. ஆனா அந்த தைரியம் வந்து இந்த எல்லாத்துக்கும் இடையில வந்து என்ன சமாளிக்க தான் கத்துக் குடுத்துருக்கே தவிர, அத எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுக்காக நீ போராடணும். நீ சண்டை போடணும் அப்படின்னு எனக்கு சொல்லி தரல. இதெல்லாம் சமாளிச்சுக்கோ. இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருக்கு. இப்ப சமீபத்துல கொல்கட்டால வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குது. அதுக்காக நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடக்குது. பெண்கள் எல்லாரும் போராடுறாங்க, முன்ன வராங்க. அதுல வந்து ஒரு சில பெண்கள பார்த்து நீங்க வராதீங்க. இது உங்களுக்கான போராட்டம் இல்லன்னு ஒரு பெண்ணே ஒரு பெண்ண பார்த்து சொல்றா. ஒரு வன்புணர்வுன்னும்பொழுது அது எவ்ளோ பெரிய வலி, எவ்ளோ பெரிய கஷ்டம். சின்ன வயசுல எனக்கு அத பத்தி என்னன்னே தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஏதோ தப்பா ஆயிடும் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் ரேப் தெரியாது. வாட் இஸ் செக்ஸ் தெரியாது. என்ன எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் போய் இன்னொரு பெண் கிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஒரு மேக்ஸிமம் பெயினா இருக்கு. அது வந்து உனக்கானது இல்ல. நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்படி ஒரு பெண் அந்த இடத்துக்கு எப்படி வந்தா? ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் நடக்குது. அந்த மழலைய கூட நம்மளால ரசிக்க முடியல. எப்படி இவ்ளோ விலகி வந்துட்டோம்? என்ன மாதிரி நடக்குது? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குழந்தைய வந்து சாதியின் பேர சொல்லி தீய திண்ண வைக்கிறோம். வாட் கைண்ட் ஆஃப் அ தாட் இஸ் திஸ்? இன்னொரு இடத்துல பில்கிஸ் பானு அவங்களுக்கு நடந்த கொடுமை இன்னும் பயங்கரம். முன்னாடியே தன்னோட குழந்தை இறந்து போகுது. வயித்துல இருக்க குழந்தையும் இறந்து போகுது. இத்தன நாள் அண்ணா, தம்பி, மாமா, மச்சான் இருந்த எல்லாருமே என்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. அந்த வலிய தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது சரி பண்ணுங்க. இது யாருக்கும் இனிமே நடக்கக்கூடாதுன்னு ஒரு பெண் போராடுறா. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு சின்ன தண்டனை. அது தண்டனைன்னு கூட சொல்ல முடியாது. அது என்னன்னு தெரியல. ஆனா ஒரு காலத்துல அவங்க வெளிய வந்துடுறாங்க. அத ஒரு பொண்ணே போய் வரவேற்கிறா. ஸ்வீட் குடுக்குறா. செலிப்ரேட் பண்றா. அப்ப நான் யாரு? என்ன நடக்குது? அவ்ளோ பெரிய வலி. அந்த வலிய நான் எப்படி கடந்து போறேன்? இன்னொரு ஒரு பெண்ணுக்கு நடக்குது. என்னால எப்படி அது கடந்து போ முடியுது? சொல்லும்பொழுதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் வருது. அது ஏன் அப்படி நடக்குது? குடிக்கிற தண்ணீல வந்து மலம் கலக்க முடியுது. அது இதுவரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. டிஎன்ஏ டெஸ்ட் பயங்கர டெக்னாலஜி அது இதுன்னு இருக்கு. குடிக்கிற தண்ணீல எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுமா நம்மளால? நம்மள வந்து மனுஷங்கன்னு சொல்லிக்க முடியுமா? மனுஷன்னா என்ன என்ன பெருமையில நம்ம சொல்லிக்கிறது? எப்படி சிவிலைஸ்டுன்னு சொல்லிக்கிறது? சின்ன குழந்தைங்க 2 பேர் சாதியின் பெயரால தன்ன தானே வெட்டிக்கிறாங்க. என்ன எப்படி ஒரு குழந்தை அதோட குழந்தை தன்மைய கூட ரசிக்க முடியாத அளவுக்கு, என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கும். இப்ப காசால ஒரு சின்ன குழந்தை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனால வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாரி இருக்கு. வெரி சாரி. காசால ஒரு சின்ன குழந்தை ஒரு லெட்டர் எழுதுது. நான் இன்னைக்கோ, நாளைக்கோ எப்பயோ செத்து போயிடுவேன். என் பொம்மைய வந்து நீ வச்சுக்கோ. இல்ல யாருக்காவது குடுத்துரு. அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த அளவுக்கு தான் நம்ம மனுஷங்களா எல்லாரும் இருக்கோம். ஆண், பெண் எல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லா வகையான ஆதிக்கம் எல்லாத்தையும் விட்டுறலாம். ஒரு சின்ன குழந்தை அதுக்கான மழலைய, அதுக்கான ஒரு விஷயத்த ரசிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பயங்கர டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன குழந்தை நான் செத்து போனா பரவால்ல. சாவ வந்து நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னு வெயிட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி என்ன பண்றது? என்ன பிரச்சனை நமக்குள்ள? இது எல்லாத்துக்குமே எல்லா வகையான ஒரு ஒடுக்குமுறையும் பெண் மேல இருக்கு. இது எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களுமே ஒரு பெண் வந்து பரவால்ல. அந்த குழந்தைங்க செத்து போனா பரவாயில்லன்னு இன்னொரு பெண் வேற ஒரு இடத்துல இருந்து சொல்றா. அத ரசிக்கிறா. அத அவளால பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியும்? இப்ப நான் அம்மா கிடையாது. எனக்கு அப்படி ஒரு ஒரு குழந்தைய நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு பெத்து வளர்க்கல. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பெண்ணாவே நம்ம யூசுவலாவே சொல்லுவோம்ல, ஒரு பெண்ண நான் வந்து ஒரு பயங்கர தாய்மையோட உணர்வு, அன்புள்ளம் அப்படிலாம். அது எங்க போச்சு? என்ன நடக்குது? எப்படி ஒரு பெண்ணால ஒரு குழந்தை சாகுறது சாகட்டும்னு சொல்ல முடியும்? இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குது. அது பரவால்ல. இட்ஸ் ஓகேன்னு சொல்ல முடியும்.
அப்ப அந்த அளவுக்கு நம்மள எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெண் வந்து எப்படி ஒரு இடத்துக்கு வரா? இது வந்து இந்த சாதியாகட்டும், மதமாகட்டும் எல்லா வகையான ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஒரு புரோட்டோகால் இருக்கு. அத நான் வந்து பெர்பெச்சுவேட் பண்ணியே ஆகணும்ன்ற இடத்துக்கு அவ எப்படி வரா? அவளுடைய இயல்பு என்ன? சரி, அதெல்லாம் கூட விட்டுருவோம். திவ்யா திவ்யா நான் யாரு? திவ்யா நான் யோசிக்கும்போது எனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காது? நான் எப்படி யோசிப்பேன்? என்ன பேசுவேன்? நான் என்ன சாப்பிடணும்? இது எதுவுமே நானா, எனக்கா தோணி, இயல்பா வந்த ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சா, கண்டிப்பா இல்ல. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் வந்து நடக்கும்பொழுது, பெண் வந்து ஒண்ணு சேர்றத ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்ப நான் வந்து ஒரு பெண்ணா இருக்கேன். என் வீட்லயே எடுத்துக்கலாம். நான், அம்மா, என் தங்கச்சி 3 பேர். நாங்க 3 பேரும் வந்து ஒரு பெண்ணா ஒரு உரையாடல் எங்களுக்குள்ள இருக்கா? அப்டின்னா, நிச்சயமா இல்ல. ஒரு உறவு முறை, ஒரு குடும்பம் அப்டின்னு சொல்றோம். ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் சொசைட்டின்னு பெருசா பேசுறோம். குடும்ப முறை வந்து ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் தான். ஆனா, அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நம்ம சொன்ன எல்லா வகையான ஒடுக்குமுறையும் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளார அந்த ஃபேமிலி வந்து அத பெர்பெச்சுவேட் பண்ணுது. அது சொல்லி தருது அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு. அப்படிதான் இருக்கு. உறவு முறைகளுக்குள்ளாரயே ஒரு பெரிய ஆதிக்கம் இருக்கு. இப்ப நானும் என் தங்கச்சியும் எடுத்துக்கிட்டா, எனக்கு தெரியாமலே வந்து என் தங்கச்சி கிட்ட நெறைய நாள் வந்து நான் அக்கா, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு நான் நடந்துட்டு இருந்திருக்கேன். அது எங்க இருந்து எனக்கு வந்துச்சு? என் வீட்ல என் அம்மா, அப்பா 2 பேருமே முதல் பிள்ளைங்க. அவங்களுக்கு கீழ ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்கள அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் பார்க்குறேன். ஒரு அண்ணா, ஒரு அக்கான்னா இப்படித்தான் இருக்கணும். இப்படித்தான் நடத்தணும். அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 3 பேரும் இப்ப நானும் என் தங்கச்சியும் வந்து இந்த கோவிட் டைம்ல தான் வந்து ஆக்சுவலி நாங்க 2 பேருமே மனசு விட்டு பெண்களா பேச ஆரம்பிச்சோம். அந்த பெண்களா பேசும்பொழுது, இப்போ என்ன ஸ்டேஜ்க்கு எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, அக்கா, தங்கச்சி, பெண்கள் எல்லாத்தையும் தாண்டி 2 மனுஷங்களா என்ன அவள, அவ என்ன சகிச்சுக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கோம். என்ன பிரச்சனைனாலும் பரவால்ல. இட்ஸ் ஓகே. எல்லாருக்கும் நடக்குறது தான். வா பேசலாம். சரி பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த நகர்வு ஏன் எல்லாருக்கும் நடக்க மாட்டேங்குது? குறிப்பா பெண்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு கன்ஃபெஷன், ஒரு கன்ஃபரன்டேஷன் இல்லன்னா வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இதுதான் பிரச்சனை. நம்ம பேசலாம். அத எதிர்கொள்றது இருக்குல்ல. எனக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கு. நான் எனக்கு தெரியாமலே சில விஷயங்கள வந்து சொசைட்டிக்கோ, எனக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அது அதுக்கு நல்லது இல்ல. அது என்ன மனுஷனாவே உணர வைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு ஏன் வர மாட்றோம்? அந்த உரையாடலே வந்து பெண்களுக்குள்ள இருக்கா அப்டின்னா, நிச்சயமா இல்ல. சரி உறவு தாண்டி நண்பர்களுக்குள்ளார அப்படி ஒரு கான்வர்சேஷன் வருதா அப்டின்னா, அங்கேயும் ஒரு பெரிய தடை இருக்கு. பெண்களா வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அத பேசுறோமா? அப்டின்னு கேட்டா, அங்கேயும் இல்ல. ஏதோ ஒரு வகையில இன்செக்யூரிட்டி இருக்கு. அவ என்ன விட அழகா இருப்பாளோ! அவளுக்கு என்ன விட நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கும். ஏன் எனக்கு இது கிடைக்கல? அப்டின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்புறம் இந்த சாதி, மதம் எல்லாமே எனக்கு தெரியாமலே வந்து ஒரு மாதிரி இப்போ இந்த மதம் சார்ந்தவங்கலாம் இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு எனக்கு சின்ன வயசுல ஏதோ வகையில சொல்லி தரப்படுது. ஏதோ ஒரு இடத்துல என்னோட குளோசஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என்னோட ஈகோ எங்கேயோ ஹர்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, நான் டக்குன்னு யோசிக்கிற விஷயம், அந்த பெண்ணுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு? ஓ! அந்த ஐடென்டிட்டி வச்சு ஒரு மதமா இருக்கட்டும், சாதியா இருக்கட்டும். அப்ப இதுதான் பிரச்சனை. இதனால தான் அவ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா. இதுதான் டக்குனு மண்டையில நமக்கு வருதுல்ல. அது ஏன் அப்படி இருக்குன்னு யோசிக்கும்பொழுது, ஃபேமிலியா நமக்குள்ளேயே அந்த சிக்கல வந்து நம்ம எப்படி சரி செய்றோம்? எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயங்கள வந்து நமக்குள்ள எப்போ உரையாட ஆரம்பிக்கிறோம்? இதுதான் தப்பு. இந்த பிரிவிலேஜ் எனக்கு இருக்கு. அப்படின்னு ஒத்துக்கும் பொழுது, இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கு. அப்படின்ற ஒரு உரையாடலுக்கே நம்ம வர்றதே கிடையாது. அதுக்கான ஸ்பேஸுமே இல்ல. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே கிடையாது. இப்ப சின்ன சின்ன விஷயம் எடுத்துக்கலாம். இப்ப என் ஃபேமிலிக்குள்ளேயே இல்ல அப்படின்ற இப்ப இந்த சாதி, மதம் அந்த அளவுக்கு கூட பேச வேணாம். சாதாரணமா பெண்களா இயல்பா என் வீட்ல என் அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, என் அம்மாக்கு வந்து அவங்களுக்கான தேவைகள பேசுற அளவுக்கு ஒரு பெண் அவங்க கூட இல்ல. அம்மாவோட அம்மாவுக்கு காது கேட்காது, பேச முடியாது. அதனால எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. அம்மாவோட பாட்டியும் சின்ன வயசுல அவங்க சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ஒரு பெண்ணே அவங்க கூட இல்ல. கூட பிறந்த தம்பி எல்லாம் குட்டி, குட்டி பசங்க. பெருசா ஷேர் பண்ண முடியாது. என் அம்மாக்கு படிப்பே வராதுன்னு சொல்லி, ஜாதகத்துல எழுதியிருக்கு. இந்த நேரத்துல பொறந்த பொண்ணு. அதனால இவளுக்கு படிப்பு வராதுன்னு. அது ஸ்ட்ராங்கா இப்ப வரைக்கும் என் அம்மா நம்புறாங்க. படிப்ப பாதியிலேயே விட்டுட்டாங்க. என் தாத்தாவும் அத ஒத்துக்கிட்டாரு. சின்ன வயசுல அவங்க கூட இருந்த சர்க்கிள் பார்த்தா, நெறைய பாட்டிகள் அந்த மாரி கதைகளோடயே வளர்ந்தாங்க. கடவுள் மேல அவ்ளோ ஒரு நம்பிக்கை. எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது. எல்லாத்தையுமே
என்னை காப்பாத்துற ஒரு விஷயம் வந்து கடவுள் நம்பிக்கை தான் நம்பக்கூடிய ஒரு ஆளு. போலீஸ் வந்து அந்த ஊர்ல அம்மா இருந்த ஊர்ல வந்து பெண்கள் கிட்ட சரியா நடந்துக்கல. அப்புறம் அவங்க கேட்ட ரேடியோல கேட்ட கதைகள் இதெல்லாம் கேட்டு அவ்வளவு பயந்துருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு போலீஸ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு சூழல். அவங்க இருந்த இடம் வந்து ஒரு கிராமம். அங்க இருந்து அவங்களோட நகர்வு எங்க இருக்குன்னா, ஒரு சிட்டிக்கு மாரி இடத்துக்கு வராங்க. என் அப்பா சைடுல வந்து அவங்க ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் உள்ள ஒரு ஆள். கிளாஸ் வைஸ் எந்த டிஃபரன்ஸும் இல்ல 2 பேருக்குமே. 2 பேருக்குமே ஒரே நிலையில இருக்கிறவங்க தான். ஆனா இவங்க கிட்ட வந்து நான் சிட்டில இருக்கேன். மெட்ராஸ்ல இருக்கேன். என் அம்மாவ பாரு பட்டிக்காடு தானே. இவளுக்கு என்ன தெரிய போகுது? அப்படின்னு ஒரு எண்ணம். அப்பாவோட சிஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் மதர். அவங்க தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறதுலயோ, இல்ல தன்னை வந்து பெருமையா காட்டிக்கிறதுலயோ, அவ்வளவு இஷ்டமா அவங்கள தன்னை வந்து பயங்கரமா ரசிச்சிருப்பாங்க. அது இல்லாம அப்பா சைடு எல்லாருக்குமே வந்து காதல் திருமணம் தான். அம்மா மட்டும் தான் ப்ராப்பரா இந்த சமுதாயத்துல இருக்கிற கட்டமைப்பு படி வீட்ல பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வந்தவங்க. அதுல அவங்களுக்கு அவ்ளோ பெரிய பெருமை இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து அவங்க என் அம்மா வந்து அப்பாவோட சிஸ்டர் எப்படி பார்ப்பாங்கன்னா, சொசைட்டில ஒரு ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதெல்லாம் கெட்ட பொண்ணு அப்படின்னு. அந்த மாரி ஒரு ஆளா பார்த்துட்டு இருந்தாங்க. என் அப்பாவோட அம்மா, அப்பா வந்து அவங்கள ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல. அது எப்படி நம்ம சொல்றது? 2 பேரும் வந்து கிளாஸ் வைஸ் பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இவங்களும் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஃபேமிலில இருந்து இருக்கவங்க கிடையாது. ஆனா வந்து எந்த கேப் கிடைச்சாலும் எங்க அம்மா ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே கொண்டு வரதுக்காக ரெடியா இருந்தாங்க. என் அம்மா வந்து ஒரு வாட்டி இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிய வர முடியாம சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கதைய வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுல நான் தற்கொலை பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். ஆனா அதுக்கான பெரிய காரணம் எதுவுமே இல்ல. அவ்ளோ நான் கஷ்டப்பட்டேனா? அப்டின்னா எதுவும் இல்ல. அம்மா, அப்பாக்குள்ளார இருக்கிற உறவு முறை, அந்த அன்பு காட்டுதல் அது எல்லாமே வந்து ரொம்ப சிக்கலா இருக்கும், காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது அது ஓகே தான். ஆனா அது என்ன சாகுற அளவுக்கு ஒரு எண்ணம் வர அளவுக்கு எனக்கு இருந்துச்சா? அப்டின்னா இல்ல. ஆனா நான் யோசிச்சிருக்கேன். அது என் ஃப்ரெண்ட் கூட பேசியிருக்கேன். எப்படிலாம் சாகணும்லாம் யோசிச்சிருக்கேன். அத நான் நெறைய வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கேன். ஏன் அப்படி நம்ம யோசிச்சோம்? என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அம்மா வந்து இத என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, "நீ செத்து போயிரலாம். அதுவும் பொண்ணா இருந்தீன்னா, நீ செத்து போயிரலாம். அது ஓகே. அந்த தாட் நல்ல தாட் தான்." அப்படின்னு. அத நேரடியா அம்மா வந்து என்கிட்ட சொல்லல. ஆனா அப்படி ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. முக்கியமா நாங்க 2 பேரும் பொண் பிள்ளைகளா இருக்கிறதுனால, எங்க நாங்க 4 பேர் வெளிய போனாலும், "என்ன பொண்ணா? பொண்ணு தானா? 2 பொண்ணா? 2 பொண்ணா? ஐயோ! கஷ்டம்ப்பா. ரொம்ப கஷ்டம்." அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கஷ்டம்? என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்றாங்க? அப்படின்னு ஒரு நிலையில இருந்தபோது, எனக்கு தெரியாமலே நானே வந்து பையன் மாதிரி இருக்கணும். அப்படின்ற ஒரு தாட் எனக்கு தெரியாமலே எனக்கு வந்துருச்சு. நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ், அப்பாவோட ஃபிரெண்ட்ஸ், அம்மாவோட ஃபிரெண்ட்ஸ். "பரவால்ல. பொண்ணு தான் இருந்தாலும் பரவால்ல. ஆனா பையன் மாரி இருக்கா. எல்லாம் தைரியமா பேசுறா. எல்லாம் பண்றா." அப்படின்ற ஒரு விஷயம். அத நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப பெருமையா நெனச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல, என்ன இது பையன் மாதிரி? ஏன் என்னையே ஏத்துக்க மாட்றாங்க? பொண்ணு மாரி இருந்தா ஏத்துக்க மாட்டாங்களா? அப்டின்ற ஒரு தாட். இப்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து, இப்போ ஒரு இதெல்லாமே தாண்டி சிம்பிளா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறது இருக்குல்ல. சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நம்ம உடல் சார்ந்து நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் இருக்கும்ல. என் அம்மாவுக்கு வந்து பெண்ணுனா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நெறைய இருந்துச்சு. நான் ஒரு கட்டத்துல 11த், 12த் படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜீன்ஸ் போடுறேன். அப்போ வித்தியாசமான ஒரு உடை போடும்போது, நம்ம கண்ணாடில பார்க்கும்போது, என்ன இன்னைக்கு நம்ம வித்தியாசமா இருக்கோம். என்னோட உடல் இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ரசிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ரசிக்கிற விஷயத்த என் வீட்ல விட்டதே கிடையாது. நீ எப்படி ரசிக்கலாம்? எப்படி உன்னோட உடல நீ கண்ணாடில பார்க்கலாம்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன உடல்ல என்ன மாற்றம் நடக்குது? நீ வளர்ற. இந்த மாரி உடல் உறுப்புகள்லாம் இப்படி இருக்கு. உனக்கு இது நடக்கும். இதே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான். அவன் ஆப்போசிட் செக்ஸா இருக்கான். அவனுக்கு இந்த மாரியான மாற்றங்கள் நடக்கும். இந்த மாரி பேச்சுக்களே குடும்பத்துக்குள்ள வர்றதே கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது எப்படி என்ன மாரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே நேரடியா இதுதான் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஃபேமிலி இல்ல. ஆனா எனக்கு தெரியாமலே இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்? கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடா கண்ணா அப்படின்னு சொன்னவங்க, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வரும்போது, பார்லர் போறியா? ஏதாவது பண்ணிக்கிறியா? நீ என்ன ரத்தியா? உனக்கு என்ன சினிமால இருக்க மாரி மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கணுமா? அப்படின்னு என் வீட்ல என் அம்மாவே எனக்கு சொன்னாங்க. அப்ப இருக்கும்போது இத்தன நாள் எனக்கு ஒரு பெரிய என்ன என்ன நானே ரசிச்சுப்பேன்ல.
எனக்கு ஒரு பெருமையா ஜாலியா இருக்கும்ல, திவ்யா அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரசிக்கிறது இருக்குல்ல. இத்தனை நாள் ரசிச்சு என்ன ரசிச்ச ஒருத்தவங்க, என் அம்மா, என் தாத்தா, என் பாட்டி எல்லாருமே, "ஐ, நீ நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அது? அது என்ன மாரி இருக்கும்? என் வாழ்க்கையோட ஆக சிறந்த லட்சியமே ஒரு வீடு கட்டணும் அப்படின்றதுதான். ஒரு பெண்ணுக்கு வந்து அ ப்ராப்பர்ட்டி அவ ஓன் பண்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு சிரமம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. என் அம்மாவுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்ததே இல்ல. என் அம்மாவ வந்து அவங்க கிட்ட இருந்த ஒரு நிலத்த வித்து தான் கல்யாணம் பண்ணாங்கன்ற ஒரு பேச்சு என் தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா அவர் வித்தது என் அம்மாவோட கல்யாணத்துக்காக இல்ல. முன்னாடி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விக்கிறாங்கன்னு சொல்லி வித்தாச்சு. அப்போ அந்த சைடு கல்யாணம் பண்ணி குடுத்தோனே, "நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு." சும்மா வரலாம், போலாம், ஃபங்ஷனுக்கு வரலாம். ஆனா அங்க ஒரு பற்றுதல் இருக்கா? எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நான் அங்க அப்பா வீட்டுக்கு முடியும் அப்டின்ற ஒரு எண்ணம் இருக்கா? அப்டின்னா, போனா 1000 பேச்சு பேசுவாங்க. அங்க முடியாது. அப்பா சைடுல ஏற்கனவே சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ படிக்கல, பட்டிக்காடு இது அதுன்னு. கை நாட்டு தானே போடுற" அப்டி மாரிலாம். அப்பா சைடும் வந்து அப்பாவுக்கு இருந்த இடத்தையும் அவரு வந்து தன்னோட தம்பி, தங்கச்சிக்கு எழுதி குடுத்துட்டாரு. இருந்த இடத்துலயே வந்து நீ வந்து யாரு கேட்டாலுமே இது வாடகை வீடுன்னு தான் சொல்லணும். இது உன்னோட இடம் இல்லன்னு அம்மாக்கு அவ்ளோ சொல்லி வச்சிருந்திருக்காங்க. எனக்கு என் அம்மா சின்ன வயசுல சொன்ன விஷயம், "ஒரு வீடு வாங்கணும்டா, கட்டணும்டா." நான் சின்ன வயசுல அதிகமா வரைஞ்ச படமே வந்து ஒரு வீடு தான். அப்படி அந்த வீடுன்ற ட்ரீம் மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம வந்து படிச்சு ஒரு வேலைக்கு போனா, நான் என்ன செய்வேன்? பெருசா சாதிப்பேனா? பெரிய சயின்டிஸ்ட் ஆவனா? பெரிய என்ஜினியர் ஆவனா? பயங்கர புகழ் கிடைக்கும். என்னோட டேலண்ட்ட நான் காட்டுவேன். அப்படிலாம் கிடையாது. என் லைஃப்ல ஒரு பெரிய லட்சியமே வந்து வீடு கட்டுறது தான். அது அது ஒரு ஸ்டேஜ்ல நடக்கும்பொழுது, அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு மேல எதுவுமே வேணாம்டா. லைஃப்ல எல்லாம் பண்ணியாச்சு. அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஆனா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அத டக்குன்னு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, "நீ மத்த பொண்ணுங்க மாரி இல்ல. நான் ஆசைப்பட்ட பொண்ணுங்க மாரி இல்ல. இந்த சொசைட்டி ஒரு விஷயம் சொல்லுதுல, எப்படி ஒரு நல்ல பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். அம்மா, அப்பா பேச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படிலாம் இருக்கணும். குழந்தைங்கலாம் இருக்கணும். நீ அது எதுவுமே பண்ண மாட்ற. இந்த வீட கட்டி என்ன பிரயோஜனம்? இது என் தலையில பெரிய பாரம் மாரி இருக்குன்னு" என் அம்மாவும், அப்பாவும் எனக்கு சொல்றாங்க. லைஃப்ல அந்த வீடு தவிர வேற எதுவுமே பெரிய ட்ரீம் கிடையாது. அப்போ அது எப்படி எனக்கு வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நான் ஒண்ணுமே இல்ல, நத்திங் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. என்னோட இருத்தலே வந்து சுத்தமா வேஸ்ட் அப்படின்ற மாரி யோசிக்க வச்சுட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துல இந்த மாதிரி லைஃப்ல நெறைய கட்டம் வரும்போது, காதல்னு ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, அதுக்கு ஃபேமிலி எனக்கு ரியாக்ட் பண்ண விதம் இருக்குல்ல. சின்ன வயசுலயே வந்து அவங்க ஆசைப்பட்டபடியே எல்லாமே இருந்தேன். பெருசா வந்து என்னோட உடல் சார்ந்து நான் பெருசா எதுவும் கவனிச்சுக்க மாட்டேன். பெருசா பண்ணிக்க மாட்டேன். அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அப்படியே பையன் மாரி திமிர் பண்ணிட்டு இருப்பேன். அந்த திமிருமே வந்து என்ன புரொடெக்ட் பண்ணிக்கணும். அம்மா மாரி நான் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில வந்து திமிரா காமிச்சுக்கணும் அப்படின்னு நானே யோசிச்சு, அது ஒரு புரொடெக்ஷன்னு நெனச்ச ஒரு விஷயம். அது இயல்பா நான் அப்படி கிடையாது ஆக்சுவலா. அது நானே கட்டமைச்ச ஒரு விஷயம். பசங்கலாம் புடிக்காது. கல்யாணம் பண்ணவே கூடாது. இல்ல ஹேப்பியா இருக்க முடியாது. ஆனா ஒரு கட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 12த் படிக்கும்போதே 11த், 12த்ன்னும் போதே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது, என் தங்கச்சி வந்து இவ்ளோ தூரம் நான் சொல்றேன்ல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் என் தங்கச்சி வேற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா. என் தங்கச்சிக்கு வந்து அவள அழகுபடுத்திக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. ஆனா அவள வந்து எப்பவுமே அவள வந்து என் அப்பாவோட தங்கச்சியோட கம்பேர் பண்ணுவாங்க. அவள மாரி நல்லா மேக்கப் பண்ணிக்குது. இது கண்டிப்பா ஓடி போயிரும். சின்ன வயசுலயே, ரொம்ப சின்ன வயசுலயே. இது கண்டிப்பா ஓடி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ ரொம்ப சைலன்ஸ்டு ஆக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த மாரியான விஷயங்கள். அவ ரொம்ப துருதுருன்னு பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டர். ஆனா அவள இந்த மாதிரி பேசியே சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரே வீடு, ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரே மாரியான இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனா நான் அதுலருந்து எடுத்துக்கிற விஷயம் வேற. என் தங்கச்சி எடுத்துக்கிற விஷயம் வேற. என் அம்மா பாக்குற விஷயம் வேற. இப்படி இந்த காதல்ன்னு சொன்னேன்ல, அப்போ ஒரு வகையில வந்து என் தங்கச்சிக்கு தான் இந்த மாரி நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. "நீ தான் ஓடி போயிருவ. பெரிய பொண்ணு பாரு நல்ல பிள்ள. இது வந்து அம்மா, அப்பா பேச்சு தான் கேட்கும்" அப்படின்னு. நான் எனக்கு ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டாய்யா. அந்த மாரி ஒரு ஃபீல். என்ன என்ன மாதிரி அது ரியாக்ஷன்னே எனக்கு சொல்ல தெரியல. என் அம்மா, அப்பா எப்பவுமே வந்து டைரக்ட்டா எங்கள வந்து எங்கள பொண்ணுங்க அப்படின்றதுனால ஒரு கஷ்டமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு எந்த இடத்துலயுமே அவங்க சொன்னது கிடையாது. அவங்க எங்ககிட்ட வார்த்தையாவோ, இல்ல அப்படி ஃபீல் பண்றேனோ, அப்படி சொன்னதே இல்ல. பீயிங் கேர்ள் சைல்டா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் அவங்களுக்கு பொறந்ததே ஏன்டா பொறந்தேன் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்படி நான் சொல்லும் பொழுது என் அப்பா இதுக்கு மேல பயங்கரம். என் அப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிற மாதிரி ஒரு பிம்பமான ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் வேற இருந்தாரு. முற்போக்குத்தனமான ஆளு அப்படின்னு மாதிரி எல்லாம் நினைச்சிருந்தேன் எங்க அப்பாவை. இப்படி எல்லாம் இருந்த ஒரு கேரக்டர் எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னபோது என்கிட்ட நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, உன்னை ஏன் படிக்க வச்சேன்னு தெரியல, 10ஆவதோட உன்னை எல்லாம் நிறுத்திருக்கணும், எப்படி நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி எப்படி நீ பண்ணலாம், எப்படி ஒரு விஷயம் எனக்கு என் என் கையை மீறி எப்படி போலாம் அப்படின்ற ஒரு தாட். இதுல வந்து இவ் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு யோசிச்ச விஷயம் கூட 2 பேரும் பேசி, புரிஞ்சுட்டு, இல்ல இந்த பையனோட லைஃப் ஜர்னி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு வந்த காதல் கூட கிடையாது. எப்படியாவது யார்கிட்டயாவது கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலயோ தெரிஞ்ச பையனா பரவால்ல. இந்த பையன தான் புடிச்சிருக்கு. அது அந்த பையன புடிச்சதுக்கு காரணம் வந்து காலேஜ் சேர்ந்ததுல இருந்து சும்மா ஓட்டி விடுவாங்க. அது ஓட்டதுனால எனக்கு ஒருவேளை நானும் லவ் பண்றனோ அப்படின்ற மாரி தாட்லாம் வந்திருக்கு எனக்கு. அப்படி அவங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி. இப்ப இந்த மாரி பிரச்சனை, பயங்கர பிரச்சனை. அதனால வீட்ல என்ன இது அப்படி இப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் வந்து நான் கேட்ட வார்த்தைகள்லாம் இங்க பதிவு சொன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அவ்ளோ அவ்ளோ இன்சல்டிங் வேர்ட்ஸ். என் அம்மா, அப்பாவே எனக்கு பேசுறாங்க அதெல்லாம். அதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது இப்படி இருக்கு? சரி அந்த பையன் வீட்ல சரி பேசலாம். அவங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அவங்க பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானே பேசுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்றேன். அவங்க ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்க. எனக்கு டீச்சர்ஸ்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஒரு டைப். டீச்சர்ஸ்னா அப்படி இருப்பாங்க. சரி இவன் வந்து ஜாலியா இருந்தா கூட பரவால்ல. அவங்க டீச்சரா இருக்காங்க. ரொம்ப பிராட் மைண்டடா இருப்பாங்க. ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட். அவங்களுக்கு கால் பண்ணி ஹலோ ஆன்டி அப்படின்னு சொல்றேன். ஆன்டிலாம் என்ன கூப்பிடாத. நீ யாரு என்ன ஆன்டின்னு கூப்பிடுறதுக்கு அப்படின்றாங்க. படுத்து கேட்ட முதல் கேள்வி, உன் கேஸ்ட் என்ன? எனக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இப்படி கேட்குறாங்க? நான் சொல்றேன் அவங்க கிட்ட எஸ்சி அப்படின்னு சொல்றேன். அப்படி சொன்னோனே அவங்க சொல்றாங்க, "உங்களுக்கெல்லாம் இதே வேலை தானா? என் பையன மயக்கி இப்படிலாம் பண்றது தான் வேலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புடிச்ச ஒருத்தவங்களோட அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க இந்த மாரி பேசுறாங்கன்ற ஷாக்கு, வலிய தாண்டி, ஒரு டீச்சர் எப்படி என்கிட்ட இப்படி கேட்கலாம்? என்ன கேள்வி இது? ஏன் அவங்க இப்படி என்ன நடத்துறாங்க? ஏன் இந்த மாரி கேள்வி கேட்குறாங்க? என்ன இப்படி பேசுறாங்க? நான் என்ன மயக்கி அவங்கள இது பண்றேன்? அது அந்த பையன் வந்து ஊர் சுத்திட்டு ஒழுங்கா படிக்கல அது. அதுவே ஊர் சுத்திட்டு இருக்கு. அத நான் வந்து லவ் பண்றேன், அத கல்யாணம் பண்ணிக்கிறேன் அளவுக்கு நான் போயிருக்கிறதே பெரிய விஷயம். அத தாண்டி இந்த அம்மா என்கிட்ட இப்படிதான் பேசுது. "நீ வந்தனா நான் தூக்கு போட்டு செத்து போயிருவேன்" அப்படிங்குது. இது என்னடா இது? ஏன் இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி நடக்குது? என்ன இது இப்படி பேசுறாங்க? நான் முதல் தடவ அப்பதான் வந்து ஒரு சாதிய ரீதியா வந்து டைரக்ட்டா ஒரு ஹிட் வாங்குறது அப்பதான். இதுக்கு முன்னாடி வந்து வீட்ல வந்து சொல்லி வச்சிருப்பாங்கல்ல. இப்படி ஒரு இதுதான் ஒரு சொசைட்டி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நீ வெளிய எங்கேயும் சொல்லாத அப்படின்னு. வெளிய எங்கேயும் சொல்லாதன்னு சொன்னதுனாலே நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தபோது, இப்போ இப்படி நேரடியா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன ஒரு டீச்சர் போய் எப்படி என்கிட்ட இப்படி பேசலாம்? அப்படின்னு ஒரு பயங்கர ஷாக்கு. எனக்கு பிடிச்சவங்களோட அம்மா அப்படின்றது கூட அங்க யோசனையே வரல. எப்படி ஒரு டீச்சர் பேசலாம்? இவங்க எப்படி டீச்சரா இருப்பாங்க? என்ன சொல்லி தருவாங்க குழந்தைங்களுக்கு? அப்படின்னு இருந்துச்சு. இப்படி சின்ன சின்ன கதைகள் தான். இதுக்குள்ளேயே இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த கதைகள்லயே, இந்த விஷயங்களே வந்து என் தங்கச்சி கிட்ட கேட்டா அவளோட வெர்ஷன் வேற மாரி இருக்கும். என் அம்மாவோட வெர்ஷன் வேற மாரி இருக்கும். இப்ப இந்த மாரியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. இப்ப நானும் நானும் இன்னொரு பெண்ணும் பேசுறோம். வாங்க பேசலாம் அப்டின்னா, நான் பேசுற விஷயங்களே வந்து என்ன சுத்தி நடக்கிற விஷயங்களே இதுவா தான் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி 2 பெண்களா பேச முடியல. 2 மனுஷங்களா பேச முடியல. இப்டி இருக்கும்பொழுது நமக்கு சுத்தி நடக்கிற விஷயம் வந்து எப்படி நமக்கு எப்படி நமக்கு புரியும்? எங்கருந்து கத்துப்போம்? எங்கருந்து நம்மள நம்மள நாம எங்க உணருவோம்? ஹியூமன்ஸாவே இல்ல அப்டின்ற மாரி தான் தோணும். ஆண், பெண் எல்லாத்தையும் விட்டுடலாம். என் எல்லாமே நான் யோசிக்கிறதுலருந்து, சாப்பிடுறதுலருந்து, பேசுறதுலருந்து ஏதோ ஒரு வகையில எனக்கு தெரியாமலே எனக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப எப்படி எப்படி எங்க இருந்து போய் நான் யார்கிட்ட பேசுவேன்? எங்கிருந்து எடுப்பேன்? என்னோட சுதந்திரத்துக்கான தேடல்ன்னு நான் போனா கூட, சுத்தி சுத்தி இதுக்குள்ளேயே மாட்டிக்குவேன். நாள பின்னாடி 4 பேர சந்திச்சு தானே ஆகணும். 4 பேர பேசி தானே ஆகணும். இதே மாரியான விஷயங்கள் தானே இருக்கு. அப்ப இத தாண்டி நான் ஒரு விஷயம் யோசிக்கணும் அப்டின்னும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய உரையாடலுக்கான ஸ்பேஸ் வேணும். நம்மளோட பிரிவிலேஜ விட்டுட்டு வந்து பேசணுன்ற ஒரு இடத்துக்கு வரணும். லாஸ்ட் டைம் வந்து ஹெர் ஸ்டோரீஸ்ல இருந்து ஒரு பயணத்துக்காக கூட்டு போயிருந்தாங்க. அப்ப பேசும்போது நிவேதிதா தோழர் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த துபாய் மாதிரி இல்ல சவுதி அரேபியன் மாரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அங்க பெண்களுக்கான முழு நேர வேலையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு 10, 15 குழந்தைகள் மினிமம் ஒரு 10 குழந்தை பெத்துக்கிறது.
அந்த பெண்ணுக்கான ஹாப்பியான வெளி எங்க இருக்கும் அப்படின்னா பாத்ரூம் தான், ரெஸ்ட் ரூம் தான். அந்த ரெஸ்ட் ரூம்ல மட்டும்தான் அவ தன்னை ரசிச்சுக்க முடியும். அங்க கொஞ்சம் அந்த நேரத்துல மட்டும்தான் தன்னை தானா உணர முடியும், மூச்சு விட முடியும். மத்தபடி அவளுக்கு என்ன வேலைன்னா இந்த குழந்தை பெத்துக்கிறது, அதுங்களை பாத்துக்கிறது, இதுதான் வேலை. இது மட்டும்தான் முழு நேர வேலையும். அங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டும்போது சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரியான புரிதல், இந்த கனெக்ஷன்ஸ், இந்த கதைகளோட சேர்த்து பார்க்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் பொழுது நான் யோசிச்சிருக்கேன், இந்தியாலதான் இந்த மாதிரி நடக்குது போல. வேற எங்கேயாவது போயிருவோம் நம்ம. மத்த நாட்டுல எல்லாம் ஜாலியா தான் இருப்பாங்க, பெண்கள்லாம் ஃப்ரீயா தான் இருக்காங்க, நல்லா ஃப்ரீயா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஜாலியா இருப்பாங்க போல நினைச்சிருக்கேன். அப்ப அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏதோ ஒரு வகையில முந்தைய தலைமுறையில இருந்தோம் இப்ப இருக்கிற பெண்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. நம்ம இடம் சார்ந்து, இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சூழல் சார்ந்தோ, இடம் சார்ந்தோ, உங்க ஃபேமிலி சார்ந்தோ ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. அந்த பிரிவிலேஜை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. சுத்தி இருக்க பெண்களுடைய கதைகளை கவனிங்க. அந்த கதைகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களோட பிரிவிலேஜ வச்சு என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அங்க என்ன நடக்குதுன்னு யோசிங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்பதான் நம்ம அந்த பிரிவிலேஜே எங்கேயோ ஒரு வகையில ஒத்துக்கவே மாட்டோம். இப்ப பெண்ணியம்னு பேசினாலே வந்து இவ்வளவு கஷ்டம், பசங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அவங்களை எதிர்த்து பேசணும், என்ன ஃப்ரீயா ட்ரெஸ் பண்ண விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசுறதுக்கு பதிலா ஒரு பெண்களே 2 பேர் பேசுறதே இங்க ரொம்ப சிரமமா இருக்கு. எனக்கான கஷ்டம் இதுதான், உனக்கான கஷ்டம் இதுதான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கன்ஃபெஷன், நம்மள நாமளே வந்து ஒரு 2 பேரும் உரையாடும் பொழுது, இதுதான் பிரச்சனை, என்னோட எண்ணம் இதுதான் அப்படின்ற அந்த எண்ணத்த, இது ஏதோ ஒரு வகையில என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்னால மாத்திக்கிறது கஷ்டமா இருக்கு, என்னோட பிரிவிலேஜ் இதுதான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்தாதான் வந்து பெண்கள் முதல்ல அந்த இடத்துக்கு வரணும். நம்ம இந்த ஆணாதிக்கம், ஆண் எதிர்ப்பு இதெல்லாம் விட்டுருவோம். அதை தாண்டி பெண்களுக்குள்ள நமக்குள்ள பேசிக்கிறதுக்கே நிறைய விஷயம் இருக்கு. நமக்குள்ள நம்ம மேல இருக்கிற திணிப்புகள் எல்லாம் வந்து என்ன இருக்கு, அது என்ன செய்யுது, என்ன அறியாமலே நான் ஒருத்தவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன் அப்படின்ற பேச வேண்டிய விஷயமே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த விஷயங்களை வந்து ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா வகையான திணிப்புகள் இருந்தும், ஒடுக்குமுறைகள் இருந்தும், அல்லது நான் இந்த விஷயத்த வந்து பெர்பச்சுவேட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு தெரியாமலே அவளுக்குள்ள இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஒரு சின்ன ஆடைன்னு எடுத்துக்கிட்டாலே, ஒரு காற்றோட்டமான ஆடைய வந்து போடும்போது இருக்கிற ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது பயங்கர ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹாப்பினஸ். அது நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த சின்ன டாபிக்கே நானே, என் அம்மா, என் தங்கச்சி உட்காந்து பேசுறோம் அப்படின்னா, அதுல எந்த அளவுக்கு நாங்க 3 பேரும் ஒத்து போவோம். இது ஓகே, பரவாயில்லடா, நீ நல்லா ட்ரெஸ் போட்டுக்கோ, சின்ன ட்ரெஸ் போட்டுக்கோ, ட்ரவுசர்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு என் அம்மா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு நீ வந்து இப்ப ஒரு ஃப்ராக் போடுற அளவுக்கு நான் ஓகே அப்படி சொல்லியிருக்கேன்னா அதுவே பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துக்கு மட்டும்தான் அவங்களால வர முடியும். அதை தாண்டி அந்த அழுத்தமோ, அந்த சஃபகேஷனோ, அத பத்தி பேசுறதுக்கு இங்க ஒரு ஒரு கேப்பே, ஒரு ஸ்பேஸே இல்ல. ஏதோ ஒரு வகையில எனக்கு இந்த கதைகளை பத்தி யோசிக்கவோ, இல்ல இந்த பிரச்சனைய பத்தி யோசிக்கவோ, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி யோசிக்கவோ, ஏதோ ஒரு சின்ன கேப் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் யோசிக்கிறேன். இல்லன்னா அந்த கதைக்குள்ளேயே தான் இருப்பேன். அதை ஏத்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னமும் அந்த மூச்சு விட சிரமமா தான் இருக்கு. பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது பெண்ணை எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடுமோ, அப்ப மனிதர்களாவே ஆணும் பெண்ணும் வந்து ரொம்ப இயல்பான உணர்வை வந்து வெளிப்படுத்த முடியும். அங்க இருந்து ஒரு ஃபேமிலி ஃபார்ம் ஆகுது, அங்கிருந்து ஒரு குழந்தை வருது அப்படின்னா, அது நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா மனுஷங்களா ஜாலியா இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் தான் பெண்ணியம் வழியா மனிதம். மத்தபடி வேற வேற எதுவும் அதுல வந்து பெருசா சொல்றதுக்கு இப்படி ஒரு ஆண்களை எதிர்க்கணும் அப்படி இப்படிலாம் இல்ல. நான் கடைசியா ஒரு திரைப்படம் பார்த்தேன், ஆர்டினரி ஏஞ்சல்ஸ்ன்னு. இனியன் தான் அந்த படம் வந்து சொன்னாங்க. அந்த படத்துல வந்து ஒருத்தவங்க அவங்க வந்து ட்ரக் அடிக்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அடிக்ஷனை ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல. அந்த அடிக்ஷன் இருக்கு எனக்கு அப்படின்றதே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஆறுதல் தேவைப்படும். அவங்களுக்கு அந்த படம் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. அதுல அவங்களுக்கு நெறைய டிப்ரஷன்ஸ் இருக்கும். அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். அவங்க ஏன் இப்போ ட்ரக் அடிக்ட்டா இருக்காங்கன்றதுக்கு காரணம்லாம் இருக்கும். அத தாண்டி ஒரு ஆறுதல் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது, ஒரு சின்ன குழந்தையோட உயிர காப்பாத்தலாம். அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுவே கடைசியில அடிக்ஷனா ஆகுது அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. இல்ல நீ வந்து ட்ரக் அடிக்ட்ல இருந்து உன்ன உன்ன நீ சரி பண்ணிக்கோன்னு உன்ன அனுப்புனா, நீ ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்றதே அடிக்ஷன் மாரி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன எப்படி அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, இவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க.
அங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த ஃபேமிலி முதல்ல அத ஏத்துக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்டின்னும்போது, ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு கட்டாயம் வந்துரும். திருப்பி அந்த ட்ரக் சாப்பிடும்பொழுது, அந்த குழந்தைகிட்டயே அவங்க ரொம்ப தவறா நடந்துப்பாங்க. அந்த குழந்தை அவ்ளோ பயந்துரும். அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, "இல்ல இந்த மாரி இனிமே உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்ல" அப்டி மாரி சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆறுதல் தேட போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல உண்மையாவே, ரியலாவே இந்த ஆறுதல வந்து எப்படி எப்படி கொண்டு போலாம்? அந்த உணர்வ வந்து எப்படி மாத்தலாம்? அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப யோசிக்கும்பொழுது அந்த ஆறுதல் உணர்வு, அந்த குழந்தைய காப்பாத்தணுன்ற ஒரு தாட் வந்து, ஒரு கம்யூனிட்டியாவே நெறைய பேர ஒண்ணு சேர்க்கும். அங்க வந்து ஒரு மிராக்கிள் நடக்குதுல்ல. அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு அவ்வளோ பேர் வருவாங்க. சுத்தி அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு யாருக்குமே அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணியே இருக்காது. இவங்க பண்ற சின்ன சின்ன முன்னெடுப்புகள் எல்லாம் அவ்வளோ பெரிய ஒண்ணு சேர்க்கும். ஒரு சின்ன குழந்தையோட உயிர காப்பாத்துவாங்க. அங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இயற்கை சூழல்ல ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டீஸ் வருது அப்டின்னா, நம்ம எப்படி ஒண்ணு சேர்றோம்? அது தானா இயல்பா நம்மகிட்ட இன்னேட்டா இருக்கிற ஒரு நேச்சர்ல. அத நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் ஆயிடுச்சு. பயங்கர டெக்னாலஜின்னு சொல்லிட்டு, நான் ஹேப்பியா இருக்கேன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து, இல்ல ஒரு ரீல் எடுத்து, நான் அத சொல்லி, அத 4 பேர் பார்த்து, 4 பேர் அத லைக் பண்ணா தான் நான் ஹேப்பியா இருக்கேன்ற மாரி ஆயிடுச்சு. உணர்வுகளே வேல்யூ இல்லாம போயிடுச்சோ! அப்டின்ற மாரி இருக்கு. அந்த உணர்வுகள் எல்லாம் வந்துட்டா, தானாவே சரியாயிடும் அப்டின்ற மாதிரி இருக்கு. அதுதான் பெண்ணியம் வழியா மனிதம் அப்டின்னு நான் யோசிச்சது. அ அவ்வளவுதான். தேங்க் யூ. வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமை. நடுவுல வந்து சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அவங்க வந்து ஸ்டே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பேச வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நல்ல பாட்டி சாரி சொல்லணும்னு அவசியமே இல்ல இது. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆனஸ்ட்லி. ஓகேயா? எப்படி நான் பேசினேனா? நான் ஜென்யூனாவே நான் டைம் பார்க்கவே இல்ல. நான் அதுக்கு எவ்வளவு நேரம் போச்சுன்னா பார்க்கல. நான் அதுக்கு என்ன சொல்றது? அப்சர்வ் ஆயிட்டேன். நான் சீரியஸாவே பார்க்கல. பட் ஓவர் ஷூட் ஆகலங்கிறது மட்டும் தெரியுது. ம். சரி ஸோ ஒரே ஒரு விஷயம். ஒண்ணு மட்டும் மறந்துட்டேன். அத மட்டும் சொல்றேன். சாரி தேங்க் யூ சொல்லிட்ட பிறகு திரும்பி சொல்றேன். சாரி ஒண்ணு மறந்தேன். இல்ல ஆக்சுவலி அத பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நடுவுல பிரிப்பேர் பண்ணலன்னு அவரு அது இல்லாம இனியன் வந்து புக் பத்தி எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காகவே ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லணும். கருக்கு புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். முதல் தடவ வாசிக்கும் பொழுது, அந்த மொழி, அந்த இடம், அந்த ஸ்ட்ரகிள் எதுவுமே புரியவே இல்ல. இப்போ அந்த புத்தகத்த ஒரு 5 வாட்டிக்கு மேலயாவது வாசிச்சிருப்பேன். அவ்ளோ கனெக்டட் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற பாட்டி, அம்மா, அந்த பெண்கள் எப்படி அவங்க எப்படி உருவாகுறாங்கன்னு. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னைய மொத்தமா வந்து வெட்டி, செதுக்கி, என் ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டுட்டு என்ன பறன்னு சொன்னா எப்படி நான் பறக்க முடியும்? அப்படின்ற மாரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆக்சுவலி நம்ம மனிதர்கள உருவாக்கிட்டே இருக்கோம். அது எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்டின்னா, மனிதர்களாவே ரொம்ப இயல்பான உணர்வுகள் இருக்கும். ஒரு அன்பு இருக்கும். அப்ப அந்த உலகமே பயங்கர ஜாலியா இருக்கும். ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுத தேவையில்ல. ஹேப்பியா இருக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆனஸ்ட்லி அந்த அந்த ஃபைனல் டச் ஜென்யூனாவே ரொம்ப பிடிச்சிருக்குது. அது பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நீங்க பேசுனீங்க பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு ஆமா, கஷ்டப்பட்டு ஆமா. கூட இல்ல. ஸ்பெஷல் தேடி அவங்களுக்காகவே போய் ஒரு ஸ்பெஷல் சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன். ஸ்பெஷல் டெடிகேஷன் இனியனுக்காக. தேங்க்யூ, தேங்க்யூ. ம். ஆனஸ்ட்லி. கேள்விகள்னு வந்துட்டு சொல்லணும்னா ஆக்சுவலி எனக்கு எதுவுமே இல்ல. உண்மையா சொல்லப்போனா, அம் கொஞ்சம் லைட்டா மனசு பாரமா இருக்குது. பிகாஸ் நீங்க சொல்ற நெறைய விஷயங்கள், அது என்னுடைய லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸாவுமே இருக்குது. அம் அந்த ஐ டோன்ட் இப்ப இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? இல்ல வந்துட்டு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அதுல இருக்கிறவங்களுடைய வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவீங்களாங்கிறது தெரியல. பட் நீங்க வந்துட்டு ஒரு 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 சின்ன சின்ன கதை சொல்லும்போதுமே வந்துட்டு அந்த 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 ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல அந்த ஃப்ரீடமா இருக்கிறதும் இருக்கட்டும். இல்ல வந்துட்டு அந்த நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற. பட் வந்துட்டு உனக்கு நீ நீ இப்படியே அந்த கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு நீ அழகா இருக்கிற. இல்லையே அதுக்கான பார் இன்னும் கொஞ்சம் ம். ஹையா இருக்கு. ஆமா. இல்ல ஸோ ஆக்சுவலி என் ஆல் அம்மா தான் எனக்கு அத சொன்னாங்களே. என்ன அவ்ளோ ரசிப்பாங்க. "கனா நீ ஆஹா. ரொம்ப அழகா இருக்கடா" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ "நீ என்ன ரதியா? உனக்கு என்ன அப்படி ஒரு மாப்பிள வேணும்?" அப்படின்னு அந்த கேள்வி அது குடுக்குற ஃபீல் வந்து திருப்பியும் நீ ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
அதுதான். அது வந்துட்டு தேங்க்ஃபுல்லி எனக்கு நடக்கல. பட் எங்க அக்காக்கு நடந்துச்சு. அது வந்துட்டு அக்கா காட் மேரிட் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்குமே இதே தான். அவங்க ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஓகே. அந்த கன்வென்ஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படிலாம் பார்த்தா வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கு அதுக்கு நல்ல பெரிய கண்ணு, சப்பியா சீக்ஸ் எல்லாம் வச்சு. ஆனா ம், அவங்களுக்கு வீட்ல தான் பார்த்து மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணாங்க. அ மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சதுல இருந்தே வரும்போது இது வந்துட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட் குறைப்பாங்களா? பொண்ணு வந்துட்டு இது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சைஸ் இருக்கு இந்த சைஸ் இவ்ளோ வந்துட்டு ஒரு 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 பெருசா வேண்டாம். ஒரு 4 இன்ச்சஸ் குறைச்சா போதும். என்னது 4 இன்ச் குறைச்சா போதுமா உங்களுக்கு? மெஷரிங் டேப் எல்லாம் இருக்கு. ஹிப் சைஸ் இப்படிதான் இருக்கணும், பிரஸ்ட் சைஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. அது அ என்ன சொல்றது? ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, அக்காவோட அப்பா, அம்மா என்னோட பெரியம்மா, பெரியப்பாவுமே வந்துட்டு தே ஸ்டார்ட்டட் அந்த மாதிரி. அது அவங்க அந்த 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 வெளியில போய் வந்துட்டு அந்த ப்ராஸ்பெக்டிவ் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள என்ன சொல்றாங்களோ, அதே வந்துட்டு இங்க பெரியம்மா, பெரியப்பாவும் வந்துட்டு அக்கா பார்த்து சொல்ல ஆரம்பிச்சத பார்க்கும்போது, கொஞ்சம் ஜென்யூனாவே கொஞ்சம் வலியா தான் இருந்துச்சு அது. அது என்ன ஒரு வை டு யூ ஹேவ் 2 டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி? அது ஏன் வந்துட்டு வேற ஒரு லைக் திடீர்னு எதுக்கு வந்துட்டு ஒரு 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 ஸ்ட்ரக்சர்க்குள்ள போய் செட்டில் ஆகணும்? அது கல்யாணம் பண்ணணும்னா, அது வந்துட்டு அதுவும் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி பெண்கள் மட்டும் ஏன் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு அ ஐ டோன்ட் நோ. அதுக்கு நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள் அந்த மாரி ரொம்ப பெர்சனலா வந்துட்டு இதுவாச்சு, இம்பாக்ட் ஆச்சு. இன்னொரு விஷயம், என்னோட சித்தியோட குழந்தை, சின்ன பாப்பா, பிறந்த உடனே என் சித்தி சொன்னது, என்ன இவ்வளவு கருப்பா இருக்கு, இதுக்கு எத்தனை சவரம் போட்டு நான் கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லி. இப்ப ஓ! முதல் வார்த்தை குழந்தைய பார்த்தோன்னே ஷீஸ் டெல்லிங் இதுதான் சொன்னாங்க. அவ்வளவு குழந்தை பிறந்த ஹாப்பினஸ் தாண்டி இது என்ன இப்படி கருப்பா இருக்கு, நான் எத்தனை சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க. அது அது வெளியே சொசைட்டி பண்றதை விடையும் பெண்களுக்குள்ளேயே பயங்கர ஒரு வன்முறை இருக்கு, இன்செக்யூரிட்டி இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம சரி பண்றதுக்கு இப்ப இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னோன்னே நீங்க உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்கல்ல, அந்த ஷேரிங்கோட முடியாம இந்த அழகுலாம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்மள ரசிக்கிற ஒரு இடத்துக்கு வரணும்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரூ. அது நீங்க டக்குனு வந்துட்டு அந்த இந்த மிடில் ஈஸ்ட்ல, சவுதி அரேபியால இருக்கிற பெண்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட இல்ல. இத விட ரொம்பவே ஒரு மோசமான ஒரு இது நிலைமையில இருக்கிறாங்கங்கிறத சொன்னபோது, அதுதான் அப்ப பரவால்ல. எனக்கு நம்ம என்ன சொல்றது? எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு கம்பேரபிளான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் போல. அது அப்படிங்கிறது. கம்பேரபிள் கூட சொல்ல முடியாதுடா. அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அதுல என்ன விஷயம்னா, அவங்க வீட்ல வந்து ஒரு ஆண் வந்து எத்தன கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம். அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க வீட்ல 4 ஒய்ஃப் இருக்காங்கன்னா, 4 ஒய்ஃபையும் அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா குரான்ல அப்படி எழுதப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுக்கு வேலை செய்றவங்க வேற கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருவாங்க. ஆப்வியஸா ஸ்ரீலங்கால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். ஒரு ஆண் டிரைவர் இருந்தாங்கன்னா, இந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட தாய்ப்பால் எடுத்து அவங்களுக்கு குடுப்பாங்களாமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, "நீ என்னோட பையன். நான் வந்து உன்ன உறவா கன்சிடர் பண்றேன்." இப்போ ஒரு பெண் வந்து வெளிய போறா, ஹஸ்பண்ட் இல்லாம அங்க வெளியவே முடியாது. அதுக்கு துப்பாக்கியோட ரெடியா நின்னுட்டு இருப்பாங்களாமா. அந்த மாரி, "யார்ரா இது துப்பாக்கி வச்சிருப்பீங்களா?" அப்படி மாரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ நம்ம அந்த பொண்ணு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும். இவன் வந்து என் வீட்ல வேலை செய்றான். என்னோட டிரைவர். இவனுக்கு நான் ஏற்கனவே இப்படி அது வந்து ஒரு ஒரு ரிச்சுவலாவே அவங்க பண்றாங்க. இப்படி குடுத்துருக்கேன். இவன் என்னோட பையன் மாதிரி அப்படின்னு சொல்லணுமா? என்னடா இது போய் இதுக்கெல்லாம் சுடுவீங்களா? அப்படின்ற மாரிலாம் இருக்கு. இதுக்கெல்லாம் இதுக்கு நம்ம பரவால்ல. கரெக்ட். எவ்ளோ பரவால்ல, எவ்ளோ பரவால்ல. பட் தேங்க் யூ. ஜென்யூனாவே தேங்க் யூ. எனக்கு கேள்விகள்னு வந்துட்டு எதுவுமே பெருசாவே இல்ல. நான் வந்துட்டு இன்னும் அந்த எமோஷனல் இம்பாக்ட்லயே தான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு வேணா உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் நானு. எனக்கு பெரிய பெரிய கஷ்டமே வந்து ஒரு குழந்தைய எப்படி ஃப்ரீயா அந்த குழந்தை தன்மைய வந்து ரசிக்க விடாம, என்ஜாய் பண்ண முடியாம நம்ம என்ன மாரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்றது தான் பெரிய கஷ்டம். அதுதான். அது ஃப்ரம் பர்த் வந்துட்டு ஒரு ஒப்ரசிவான ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு புகுத்தி ஒரு ஒரு குழந்தை வளர்க்கறதுங்கிறது ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். கம்ப்ளீட்லி அக்ரி. சோ ஆமா. நான் இதோட வந்துட்டு என்னோட மைக்க மியூட் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் தேங்க் யூ. இட் அப் டு தேங்க்ஸ் த சோ மச். ஃப்ளோர். நோ தேங்க் யூ. நீங்க தான் இவ்ளோ பேசியிருக்கிறீங்க. ஓகே.
இந்த பாரதி வாண்ட்ஸ் டு டாக். நான் இது பண்றேன். நான் மியூட் பண்றேன், நீ பேசு ப்ரோ. ஒரு நிமிஷம், காமெண்ட் வேற வந்திருக்குது. ஆம், அங்க என்ன திவ்யா சொல்லிருக்காங்க? தெரியுதுங்களா? நான் பார்க்கல, ஒரு நிமிஷம் படிக்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்கு லோட் ஆயிடும். Not sure if we can sympathize about other countries wherever women they try to find to be human and to be self-respecting. It's a vibrant woman movement. Much of this information comes from Western press, which is to judge Muslim society's background. We may think through this also. அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த நேட்டிவ்ஸ் வர்சஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் த வெஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இதுல வந்து அவங்க முஸ்லிம் பெண்களா இருக்கிறாங்கன்றதுனால அந்த ஒடுக்குமுறையை அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயமே இல்ல. அந்த பெண்ணோட சுதந்திரம் என்ன இருக்கு, அதுதான். அந்த பெண் அங்க எப்படி பார்க்கப்படுறாருன்னா, இதுல வந்து மதம், சாதி இதெல்லாம் விட்டுருவோம். அந்த ஐடென்டிட்டியே தேவையில்லை. ஒரு பெண்ணா வந்து அவ எப்படி நடத்தப்படுறா, இப்படி ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு நடக்குது அப்படின்றதுதான். அதுக்குள்ள மதம், சாதி எல்லாம் வந்து நிறைய ரோல் பிளே பண்ணுது. அதை பத்தி நம்ம பேச வேண்டியதும் இருக்கு. எனக்கு என்னன்னா, இப்படி ஒரு பெண் இப்படி ஒரு இருக்க முடியுதா, இருக்கிறாங்க அப்படின்றதுதான். அதை கடந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு பெண் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஒவ்வொரு விதமா இருந்தாலுமே, பெண் தான் வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்கோ இல்ல ஒரு ஹியூமனுக்கோ வந்து எப்படி சர்வைவ் பண்ணணும்ன்றத வந்து பெண் கிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும். என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் பெண் எப்பவுமே வந்து தன்னுடைய குழந்தையோ தன்னுடைய ஃபேமிலியோ எப்படி பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து பெண் நகர்ந்து போறதே இல்லை. ஒரு இருத்தலுக்கான ஒரு சர்வைவல்கான ஒரு ஊந்துதலையும் ஒரு ஹோப்பையும் வந்து கொடுக்குற ஒரு இடம் இல்ல உருவாகுற ஒரு இடம் வந்து பெண்ணாதான் இருக்கு. இந்த சாதி மதம் எல்லாம் விட்டுருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் அங்க வந்து இன்னமும் வந்து எனக்கு ஒரு 10 குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைங்களை பாத்துக்கணும், பரவாயில்ல இதை நான் ஏத்துக்கிறேன்னு இருக்கா. அந்த ஏத்துக்கிறத வந்து நான் சரின்னு சொல்லல. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி அந்த பெண்ணை நான் என் கூட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவு பரவாயில்ல, நான் ஜாலியா தான் இருக்கேன், நல்லாதான் இருக்கேன், இப்படி என்னால உட்காந்து பேச முடியுது. அந்த பெண்ணால அங்க பேச முடியல. அந்த ஒரு விஷயம் தான். மத்தபடி அது மதம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் அத நீங்க சொன்னது தெளிவா புரிஞ்சுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் தான். I'm not even sure that's என்னது? என்ன சொல்றாங்க? சாரி, எனக்கு மெசேஜ் கொஞ்சம் லேட்டா லோட் ஆகுது. அதான். ஆம், So we don't know if they accept it. We don't know. எனக்கு நீங்க மேம் நான் என்னோட மைக் மியூட் பண்ணிடுறேன். நீங்க பேசுறீங்களா? கீதா நீங்க பேசுறீங்களா? கீதா பேசுறாங்களா? பேசுறாங்களா? ஜஸ்ட் செக்கிங், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. நீங்க பேசுறது கேட்கலீங்களே, உங்க மைக் மியூட்ல இல்ல. நான் செக் பண்ணிட்டேன் மேம். ஓகே, என்ன மெசேஜ் போடுறாங்களா? எனக்கு chat ரொம்ப லேட்டா ப்ராபப்லி டைப்பிங். ஓகே, அப்ப வந்துட்டு இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள பாரதி ஹேட் சம்திங் டு சே. இது I'll just mute my mic. பாரதி பேசு, அப்புறம் அதுக்குள்ள வந்துட்டு அதுக்குள்ள இருந்த மேம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஆமா அதான் மேம் கேன் either type or talk, எதுனாலும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் லாட் திவ்யா. உங்களை பத்தி இருந்துட்டு நெருப்பமாவும் சொல்லியிருக்கிறாங்க, இனியும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்யூட்டிவா திங்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஓரளவு பார்க்க முடிஞ்சுச்சு. முக்கியமா இந்த சைல்டுஹுட்டை பத்தி சொல்லும் பொழுதுதான் வந்துட்டு எனக்கு நிறைய பர்சனல் அனெக்டோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய தோணுச்சு. என்னன்னா வந்துட்டு என்னோட அக்கா இருந்துட்டு ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க, நமக்கு முந்தைய தலைமுறையில சைல்ட்ஹுட்ங்கிறது இருந்துகிட்டே பாசிபிலிட்டி ரொம்ப குறைவா இருந்துச்சு. எந்த விதமான இறுக்கமும் அல்லது தாங்களாகவே அந்த ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஆனா அதே நேரம் இருந்துகிட்டு ஓரளவு லெவல்ல ஃப்ரீயா இருக்கும். அந்த லெவல் ஆஃப் ஃப்ரீனஸும் அந்த டிபெண்டபிலிட்டியும் இல்லாம எப்பவுமே இருந்ததில்லை. ஐ மீன் நமக்கு முந்தைய தலைமுறையில இருந்ததில்லை.
நம்ம தலைமுறையில தான் நம்ம சைல்ட்ஹுட் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும் பொழுது இளமைங்கிறது அந்த மாதிரி தான். என்ன அப்படின்னா நமக்கு சைல்ட்ஹுட்டும் இல்லாம அடல்ட்ஹுட்டும் இல்லாம அந்த இடைப்பட்ட காலம் தானே இளமை. இளமைங்கிறது ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுங்கிறது இளமை இல்லை. அது அந்த இடைப்பட்ட காலம் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ இல்ல எவ்வளவு தூரம் குறையுதோ அப்ப அதுதானே இளமை. இப்போ அவங்க சொல்லும் பொழுதுதான் சொன்னாங்க, பெண்களுக்கு அவ்வளவு நாள் இளமை இருக்கிறது இல்லை. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இல்ல ஏதாவது பண்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்க சொன்ன டாக் ரொம்ப பர்சனலி நிறைய ரெசனேட் ஆச்சு. ரொம்ப அழகா இருந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க. உங்களுடைய சின்ன வயசுல இருந்து சாதி, அப்புறம் காதல், திருமணம் அதை பத்தி எல்லாம் இருந்து பேசும்பொழுது ரொம்ப அழகா இருந்துச்சு, நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் பெருசா எதுவும் இல்லை, சும்மா சொல்லணும்னு தான் தோணுச்சு. நன்றி. தேங்க்யூ. நீங்க சொன்னோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நான் நிறைய விஷயம் வந்து இதுல பர்சனலா பகிர்ந்துக்கல. அதெல்லாம் சொன்னா பயங்கர என்ன சொல்றது, பயங்கர கூத்தா இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து வாட் இஸ் செக்ஸ் அப்படின்றது 22 வயசு வரைக்கும் தெரியாது. அப்படின்னா என்ன, எப்படி பாப்பா வரும்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி பார்ப்போம், கல்யாணம் பண்ணா பாப்பா வரும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது தவிர வாட் இஸ் செக்ஸ்ன்ற விஷயமே தெரியாது. அது ஒரு கட்டத்துல வந்து ஆபீஸ்க்கு வேலைக்கு போகும்போது நண்பர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அது எனக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். அதை கேட்டோன்னே பயங்கர அருவருப்பா இருந்துச்சு. பயங்கர என்ன ஒரு மாதிரி, அது எப்படி புதுசா இப்பதானே தெரிஞ்சுக்கிறேன். அதனால ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. அப்ப வந்து அப்போ அப்போ வந்து ஒரு காதல் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்ப அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து இத கேட்ட உடனே அவங்க கிட்ட கொஞ்ச நாள் பேசவும் இல்ல. எனக்கு இது பிடிக்கல அப்படின்றதுனால. அப்ப அவங்க கிட்ட வந்து இது சொல்றேன். இல்ல இது எனக்கு கேட்டோனே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஆக்வர்டா இருந்துச்சு. அதனால பேச கொஞ்சம் பயமா இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, "ஏன் இப்படி நடிக்கிற? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. "ஏன் இவ்ளோ ஏன் இப்படி பண்ற? என்ன பிரச்சனை? இல்ல என்ன தப்பா நினைக்கிறியா? இல்ல என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு கேட்டாங்க. அதே இன்னொரு பையன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, "நீ என்ன இது கூட தெரியாதா? இவ்ளோ நல்ல பொண்ணா? எப்படி இவ்ளோ நல்ல பொண்ணா உன்னால இருக்க முடியுது?" இந்த செக்ஸ்ன்ற ஒரு தாட்ட வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, அதுக்குள்ளார ஒரு ஆணும், பெண்ணும் எப்படி யோசிக்கிறாங்க? என்ன மாரியான பகிர்தல் இருக்கு? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க? அப்படின்றதே பயங்கர சிக்கலா இருக்கும். அதனாலயே வந்து எனக்கு அத வச்சே என்ன நெறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. "என்ன இது? இது கூட தெரியாதா? எப்படி தெரியாதா?" அதுவும் அதுக்கான டெர்ம்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருக்காங்கல்ல, இப்படி பேசுறதுக்கு. செக்ஸ்டிங் அப்படிலாம் நெறைய இருக்குல்ல. அந்த விஷயங்கள வச்சு என்ன நெறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது சார்ந்து பேசணும் அப்டின்னா, ஒரு ஆண் பெண்ணுக்கும் இடையில வந்து என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருக்கு? இல்ல ஆண்களுக்குள்ளார பெண்கள் பத்தி என்ன யோசிக்கிறாங்க? பெண்கள் ஆண்கள பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்றதே பயங்கர சிக்கலா, ஒரு அகம் சார்ந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கைய வந்து ரொம்ப சிக்கலா இருக்கும்போது, வெளிய வந்து நம்மள சுத்தி என்ன நடக்குது? சமூகத்துல என்ன மாற்றம் இருக்குன்றத நம்ம பார்க்கவும் மாட்டோம். அதுக்கான நேரம் நமக்கு கிடைக்குமான்னும் எனக்கு தெரியல. இந்த விஷயமும் சொல்லணும்னு நெனச்சேன். அது நீங்க அந்த இளமை காலம்னு சொன்னோனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன வந்து அவ்ளோ வொர்ஸ்ட்டா ட்ரீட் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். "என்ன என்ன இது கூட தெரியாதா?" சின்ன பிள்ளைங்கலாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க வந்து, "உனக்கு லைஃப் லெசனே தெரியல. நான் வந்து உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காதல், கலவி, காமம்லாம் வந்து ஒரு பயங்கர ஒரு மாரி காம்ப்ளிகேட்டடா வச்சிருக்காங்க. ஏன்னா அது குடும்பங்கள்ல வந்து அந்த பேச்சே வர்றதில்ல. அம்மா, அப்பாவ நம்ம எப்படி பார்க்கிறோமோ, அப்படித்தானே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிக்கலும் இருக்கு. இப்ப பெண்ணியம், மனிதம் அப்படின்னு சொன்னாலே, நம்மளுடைய அக வாழ்க்கையே இவ்ளோ சிக்கலா இருக்கும்பொழுது, சுத்தி நடக்கிற விஷயங்களும், அது ஒரு தவறு நடக்குது. அத தட்டி கேட்கணுன்ற ஒரு இடத்துக்கே நம்ம நகரவே மாட்டோம்ல. அது. தேங்க் யூ. கடைசியா வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி. ராஜ்னி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஹாய் Um, ராஜ். Hi, Divya. Are we exceeding the time? Is it 10 o'clock தானா? 9 to 10? 10:05 இல்ல இல்ல ஆயிடுச்சு. இல்ல பேசலாம். இது வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டினா வச்சுட்டு தென் we can move to the சின்ன நன்றி ஒரு நோ ப்ராப்ளம் அட் ஓகே. ஆல். ப்ளீஸ் டேக் யூர் டைம். இல்ல எனக்கு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் திவ்யா. ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட்டிங் வரேன். திவ்யா ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவங்க இன்வைட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க் யூ ஸோ மச் திவ்யா. இது நீங்க எவ்வளோ தேங்க் யூ ஓப்பனா ராஜ். உங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணதுல ஒரு மாரி ஒரு சேஃப் பிளேஸா வந்து இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ஐ இன்ட்ரோஸ்பெக்ட் மை லைஃப். இல்ல என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாம் நான் வந்து இன்ட்ரோஸ்பெக்டிவா இருந்தது இந்த செஷன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். எனக்குமே வந்து கீதா கேட்டிருந்த மாரி சவுதி அரேபியா விமன் பத்தி நீங்க சொன்னதுல எனக்கு தெளிவா புரியல. நீங்க என்ன மீன் பண்ண வந்தீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. நான் இப்போ சப்போஸ் யூ ஆர் சேயிங் நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது யூ ஆர் இன் பெட்டர் பிளேஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அ
அது நீங்க என்ன கோணத்துல இருந்து அத சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கம்பேர்ன்னு ஒண்ணு பண்ணோம்னா, இப்போ என்ன விட சோஷியலி, ஃபினான்ஷியலி அண்ட் இப்போ நான் வந்து டிசேபிலிட்டி கம்யூனிட்டில ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ விமன் வித் டிசேபிலிட்டிக்கு அவங்களுக்கு பர்த் ரைட்டே இருக்காது. அவங்களுக்கு ஒரு டிசேபிள்ட் ஆயிட்டாங்கன்னா, பீரியட்ஸ் வந்து வீல் சேர் யூசர்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்காமலே யூட்ரஸ் எடுத்துருவாங்க. அந்த மாரியெல்லாம் வந்து இருக்கும். நெறைய குழந்தைங்களுக்கு அந்த மாரி இருக்கும். குழந்தை அவங்களுக்கு தெரியாது. ஐடி, வீல் சேர் யூசர்ஸ்க்கு வந்து யூட்ரஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கேட்காமலே எடுத்துருவாங்க. அ அதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டு எனக்கு அவங்கள விட நான் பெட்டர் அப்படின்னு என்னால வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல இப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அந்த பெட்டர்ன்னு சொன்னது அந்த சூழல் பொறுத்து தான்டா. அந்த அந்த சூழல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அத தாண்டி அந்த பெண்ணால வேற எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஒரு சூழல் இருக்குல்ல. ஆனா இங்க வந்து நான் வந்து என்ன பத்தி யோசிக்கிறதுக்கோ, இல்ல என்ன பத்தி சுய பரிசோதனை பண்றதுக்கோ ஒரு கேப் இருக்குல்ல. அந்த விஷயம் தான். மத்தபடி அந்த லைஃப் என்ன அத விட நான் பெட்டரா இருக்கேன்றது இல்ல. புரியுது, புரியுது. இப்ப நான் இத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அ இப்ப நம்மலாம் ஒண்ணு இருக்கோம். வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஃபெமினிசம், ரைட்ஸ், ஸ்பேஸ், சேஃப் ஸ்பேஸ், ரிஃப்ளெக்ட் இந்த மாரி லாங்குவேஜ் இல்லாத மீதி எல்லாரும் கூடயும் நம்ம லைஃப்ல புழங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் சேயிங் உங்க அம்மா, உங்க தங்கச்சி, என் ஆஃபீஸ்ல இருக்க என் கலீக்ஸு, எங்க அம்மா, என் தங்கச்சி இவங்களுக்கு எனக்கு நான் இந்த மாரி ஒரு ஸ்பேஸ்ல இப்படியான லைக் மைண்டட் பீப்பிள் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியாது. அவங்க கூட நம்ம வந்து பேசியிருப்போம். அவங்க இந்த லாங்குவேஜ் பொசஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நம்மள விட ஒரு பெட்டரான ஒரு ரைட்ஸ வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீடம், லைஃப் ஸ்டைல், ட்ரெஸ் ஸ்டைலு இதுலலாம் வந்து அப்படி இருக்கு. ஆ அத மாரி தான் நான் சவுதி அரேபியா பொண்ணுங்களையும் வந்து பார்க்குறேன். சின்ஸ் ஐ அம் ஷேரிங் த சேம் ரிலிஜியன் ஆ எனக்கு வந்து அந்த கல்ச்சரோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க வந்து தங்கள வந்து ஒரு குழந்தை பெத்துக்கிற மெஷினா எல்லா பெண்களுமே பார்க்கறது கிடையாது. அப்படி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, தே ஹோல்ட் த லாங்குவேஜ் யூ ஆர் பொசஸிங் நவ். அவங்க இந்த மாரி பேசி அத வெளிய வர்றாங்க. இல்லனாலுமே கார் ஓட்டுறது, ஆஃபீஸ் போறது, ஜாபு இந்த மாரியான ஆக்சஸபிலிட்டிய அவங்க அட்டைன் பண்றாங்க. ஸோ குழந்தை பெத்துக்கிட்டு அந்த தாய்மை இந்த மாரியான பயாலஜிக்கல் ஹைரார்கிய வந்து அட்டைன் பண்றவங்க, தே டூ ஹேவ் அ டிஃபரண்ட் மீனிங் அண்ட் அவங்க வந்து அப்ரெஸ்ட்டா வந்து அப்படி ஃபீல் பண்றது இல்ல. ஆ இப்போ நம்ம வந்து அவங்க மேல இப்படியான ஒரு பார்வைங்கிறது, அவங்க வாழ்ற வாழ்க்கையே வந்து நம்ம கொஸ்டின் பண்ற மாரி ஆயிரும். இது சரி, தவறு, தப்புங்கிறது அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி வெளிய வர்றது. எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லையான்னு சொல்லி வெளிய வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க சவுதி அரேபியால இருக்க ஆண்களும் இருக்காங்க. அவங்களோட ரிலிஜியன் ரிலேட்டடா அது அது எவ்ளோ ரன் பண்ணுது, அது எவ்ளோ எஸ்டாப்லிஷ்டா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து நான் சொல்றேன். அ நான் வந்து ஐ அம் முஸ்லிம். ஐ டோன்ட் வியர் ஹிஜாப். எனக்கு ஹிஜாப் மேல நெறைய ஒரு எதிர்கருத்து இருக்கு. எனக்கு ஹிஜாபே பிடிக்காது. ஆனா, என்ன விட ஹிஜாபீஸ் ஹூ வியர்ஸ் ஹிஜாப் வந்து சூப்பரா ஃபெமினிசம் வந்து அட்வொகேட் பண்றத நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்ல ஹவுஸ் ஹோல்ட்ஸ. நான் படிக்க போணும். எனக்கு இதெல்லாம் வேணும். அவங்க வந்து 3 குழந்தலாம் பெத்துப்பாங்க. 3மே பெண் குழந்தையா பெத்தா வி வில் ரீச் ஹெவன் இந்த மாரி நம்பிக்கையிலே கூட அவங்க இருப்பாங்க. ஆனா என்ன விட ரொம்ப போல்டா, அ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சில இடங்கள்ல சொசைட்டிய எதிர்த்து நின்றுருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஈரான் புரொட்டஸ்ட் பார்க்குறோம். இங்க நடக்கக்கூடிய எனி முஸ்லிம் ரிலேட்டட் புரொட்டஸ்ட்லாம் நம்ம பார்க்குறோம். ஃபீமேல் எவ்ளோ முன்னாடி வந்து நின்னுட்டுருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம இது இப்படி பார்த்துற முடியுமா? அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதுதான் ஒரு கொஸ்டினா உங்ககிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். ஓகே. இல்ல அது அது கம்பேரிசன் வந்து நான் இப்ப இந்த இடத்த விட வேற இடத்துல இருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு இப்ப நான் பிலீவ் பண்றேன்ல. இப்ப இப்படிலாம் இருந்தா நான் ஃப்ரீ வுமனா இருப்பேன். நான் இந்த அப்பர் ஸ்டேட்ல இருந்து விலகி இருப்பேன் அப்படின்றதுல. இது லைஃப் வந்து நான் கம்பேர் பண்ற நான் வந்து பெட்டரா இருக்கேன். அவங்க பெட்டரா இல்லன்ற மாதிரி விஷயமே இல்ல. அங்க ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு நடக்குது. அவ அத மட்டும் தான் வேலையா செஞ்சுகிட்டு இருக்கா. ஆனா இங்க வந்து என்னால இதெல்லாம் பேச முடியுது. இந்த விஷயங்கள வந்து என்னால யோசிக்க முடியுது. இந்த இடம் வந்து எவ்ளோ பிரிவிலேஜ் எனக்கு குடுத்திருக்கு அப்படின்றது தான். அவங்க வந்து லாஸ்ட்டா நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிரிவிலேஜ். அத வந்து ஒத்துக்கோங்க. நீங்க பிரிவிலேஜ்டா இருக்கீங்கன்னு. அதுக்கு கம்பேரிசனே இல்ல. அவங்களோட லைஃப் பெட்டரா இருக்கு. இல்ல என்ன விட வந்து நான் அவங்கள விட ஃபெமினிஸ்ட்டா திங்க் பண்றேன் அப்படின்ற மாரிலாம் இல்ல. அந்த பிரிவிலேஜ்க்காக தான் சொல்ல வந்தேன். மத்தபடி அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி யோசிக்கல. மேபி நான் சொன்னது வந்து இப்படி கன்வே ஆயிருந்துச்சுன்னா, அது லைஃப் கம்பேரிசனும் இல்ல ஒரு அவங்க பெட்டரா இல்ல அப்படின்ற மாதிரி இல்ல. அது பிரிவிலேஜ்க்காக தான். அண்டர்ஸ்டாண்ட் திவ்யா. எஸ். ஓகே. சூப்பரா பேசுனீங்க திவ்யா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.
தேங்க்யூ ஆனஸ்ட்லி. தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். தேங்க்யூ ஃபார் த டாக். ஜெனுவினாவே வந்துட்டு என்ன சொல்றது, நீங்க இவ்வளவு வந்துட்டு யோசிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டாக்கோட அந்த ஃப்ளோ, அந்த இது பேச ஆரம்பிச்சா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இந்த ரொம்ப ப்ரொஃபஷனலா அந்த பாட்காஸ்ட்லாம் நடத்துவீங்கல்ல, அந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு ஐயோ ஓட்டலைங்க, ஜெனுவினா சொல்றேங்க நானு. அந்த யூ ஹாவ் தாட்ஸ் அண்ட் யூ வாண்ட் டு ஷேர். அது வந்துட்டு ரொம்ப தெளிவா தெரியுது. அண்ட் யூ யூ கன்வே யுவர் ஐடியாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. அதனால வந்துட்டு ப்ளீஸ் ஜெனியூன்லி இன்னொரு பெருசா ஒண்ணு வேண்டாம், இன்னொரு 20 டாக் பண்ணா நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி இன்னும் என்னோட பர்சனல் விஷயங்கள்ல இருந்து நான் யோசிச்சிருப்பேன்ல. இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எதை ஷேர் பண்றேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல நான் ஒரு விஷயத்த வந்து என்னை பத்தி ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்றேன். அவங்க வந்து உன்னை வந்து அக்காவா பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்ல நீ அக்கா கூட இல்ல, உன்னை அம்மாவா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து he was having different thoughts on me. என்ன வந்து திரும்பியும் என்ன ஒரு உடலா, ஒரு பொண்ணா, அவனோட ஆசைக்கு ஏத்த மாதிரி என்ன எப்படி பார்க்கலாம். ஆனா அவங்க குடுக்குற வடிவம் என்னன்னா, அக்கா, அம்மா அப்படின்ற மாதிரி. அது இல்லாம எங்க கேங்லயே ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை இப்பதான் +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போறாங்க. அந்த பிள்ளைய வந்து he was அது அது எனக்கு சொல்ல வேண்டாம். ஐ வாஸ் திங்கிங் இன் அ வெரி பேட் வே. அது ரொம்ப ரொம்ப மோசம். கடைசியில எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த பையன வந்து பையனா கூட பார்க்க தோணல. மனுஷனாவும் பார்க்க தோணல. ஒரு மொத்த இச்சைகளும் உள்ள ஒரு ஒரு ஆண் உறுப்பா மட்டும் தான் நான் அவன பார்க்கிறேன். அவ்ளோ அருவருப்பாயிடுச்சு. எப்படி நீ அக்கான்னு சொல்லி, அம்மான்னு சொல்லி, இந்த மாரி எண்ணம்லாம் உனக்கு எங்கருந்து வந்துச்சு? ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், "உனக்கு கல்யாணம் வேண்டாம். நீ தனியா இருக்க. நீ பிரச்சனை இல்ல." 12 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணு வெளிய வருது. ப்ரோகிராம்லாம் அட்டெண்ட் பண்ணுது அப்படின்னாலே, இப்ப வெளிப்படையா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னாலே, இவ எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பா. அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அந்த தாட்ல இருந்து நான் இன்னும் முழுசா வெளிய வரல. எவன் என்ன யோசிச்சா எனக்கு என்ன அப்படின்ற தாட்ல இருந்து முழுசா வெளிய வரல. இன்னும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்படி பேசுறேன் அப்படின்னா, அத முழுசா என்னால ஒரு கட்டத்துல சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் ஐ ரியலி வாண்டட் டூ டெல் என்ன மாரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு. ஆனா அது ஒரு பெரிய ஹெசிடேஷன் இருக்கு. நான் வந்து அது முக்கியமா வந்து பெண்களுக்குள்ள ஷேர் பண்ணா என்ன கெட்ட பொண்ணுன்னு நெனச்சுருவாங்கன்னு ஒரு திங். ஒரு ஆண் கிட்ட ஷேர் பண்ணா, இவன் வந்து என்னை தப்பா தான் பார்ப்பான். என்ன ஒரு உடலா தான் பார்ப்பான் அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. இதெல்லாம் கடந்து நெறைய விஷயங்கள சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா சொன்ன வரைக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா பேசணும் அப்படின்னு நெறைய யோசிச்சிருக்கேன். அத சரியா பயன்படுத்திக்கிட்டனான்னு எனக்கு தெரியல. ஆனா ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க் யூ. தேங்க்யூ திவ்யா. இதோ இதோட அந்த நிகழ்வை முடிக்கிறதுக்கு சின்னதா ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி உரை இப்ப இனியன் பேசுவாங்க. ப்ரோ மைக் அன்மியூட் பண்ணுங்க. யூ ஸ்டில் ஆன் மியூட். ஓகே, கேக்குதா சரது? கேக்குதா ஹர்ஷிகா நான் பேசுறது? கேக்கு. ஓகே. ஆக்சுவலாக திவ்யா சொன்ன மாதிரியே செமையா வந்துருச்சு. ஸோ அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதனால அந்த ரொம்ப அருமையா இருந்தது செஷன். ஒரு மாதிரி ஒரு ரொம்ப அழகா ஒரு த்ரெட்டா இருந்தது. அதாவது சப்ஜெக்ட் வந்து பெண் விடுதலை அல்லது வந்து ஆம், நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெண்ணியம் வழியாக மனிதம் அப்படின்ற உங்களோட டாப்பிக்கை நீங்க டிஃபைன் பண்ண விதம்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இருக்கிறதுலே ஒடுக்கப்படுறது பெண் தான். அப்ப பெண்ணை விடுவிச்சுட்டா ஒடுக்குறவங்களும் விடுவிக்கப்படுவாங்கன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனா அத உங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ண அந்த விதம்ங்கிறது அது ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு பல இடங்கள்லயுமே அந்த நான் யூஜி டைம்ல நினைக்கிறேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப வெர்ஜினியா உல்ஃப்ன்ற ஒரு ரைட்டரை வாசிக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட ஒரு ஆர்டிக்கல்ல வந்து ஆண் பெண் இந்த தன்மைகள் இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கிறத நம்ம அப்படி ஒன்று யோசிச்சதே கிடையாது. இப்போ நீங்க சொல்றப்ப எவ்வளவு விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸ்டா இருக்கு, எவ்வளவு எண்ணங்கள்ல இருந்து, சின்ன சின்ன செயல்பாடுகள்ல இருந்து, கற்பனைகள்ல இருந்து எல்லாமே செதுக்கப்பட்டதா, புகுத்தப்பட்டதா இருக்கிறப்ப, இதெல்லாம் இல்லாத ஒரு ஆண், பெண் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த நம்ம எப்ப இமேஜின் பண்ண போறோம்ன்றதே ஒரு பெரிய கேள்வியாவும் இருக்கு.
அது ஒரு மாரி அந்த ஒரு வெளி நீங்களே சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்க பேசுறப்ப அந்த ஒரு 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 குழந்தைய வந்து நம்மளால ரசிக்க முடியல அப்படிங்கிறத சொன்னப்ப, அ அந்த இடத்துல தான் எனக்கு அந்த வெளி எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப இதா இருந்தது. பட் அதே நேரத்துல நம்ம இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? ஸோ அதுவே அந்த ஒரு வெளிய நோக்கிய நகர்வாவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால உங்களோட அந்த த வே யூ டிஃபைன்ட் அந்த ரொம்ப அழகா இருந்தது. அத நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ண விதம், அ நெறைய விஷயங்கள் அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுமையான ஒரு தன்மையும் இருக்கு. பலரும் பல இடங்கள்ல எனக்கு ஒரு சில இடங்கள்லலாம் கண்ல தண்ணி வர மாரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப அ ரொம்ப ஆழ்மனதிலருந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே அ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா கன்வே ஆயிருந்தது. ஸோ அதனால மிக்க நன்றி திவ்யா. ரொம்ப மகிழ்ச்சி. பகிர்ல வந்து உங்களோட நேரத்த எங்களுக்கு குடுத்ததுக்கும், உங்க அனுபவங்கள பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. ஆமா. குடு ஆமா. கூடுதலா வந்து ஆக்சுவலா அந்த அ இது இந்த சவுதி அரேபியா கமெண்ட்ங்கிறது நான் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பொதுவா நம்ம ஒரு கதைகள் கேட்போம். நமக்கு சொல்லப்படுற ஒரு கதை கேட்டு, அதன் வழியா நம்ம வந்து சில விஷயங்கள புரிஞ்சுக்குவோம். அ அத நம்ம லைஃபோட நம்ம யோசிக்கிற விஷயத்தோட ஒரு மாரி ஓகே. அங்க அப்படி நடக்குதுன்னா, இங்க இப்படி நடக்குதுன்ற மாரி நம்ம யோசிப்போம். அப்படிங்கிற ஒரு புரிதல்ல இருந்து திவ்யா யோசிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அப்ப அதுக்கு தான் கீதா மேம் என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப, ஒரு மாரி அந்த கேட்கக்கூடிய கதைகளையுமே நம்ம கொஞ்சம் அலசி, அதுக்கே ஒரு ரிசர்ச் தேவைப்படுது. ஏன்னா, அந்த கதைகளுக்கு பின்னாடியும் பல ஃபில்டர்ஸோட தான் அந்த கதைகள் நம்மள்ட்ட வந்து சேருது. அது ஒரு கதையா இருந்தாலும், ஒரு ஒரு சாதாரண உதாரணமா இருந்தாலுங்கிற மாரி அத நான் அ புரிஞ்சுக்கிறேன். அண்ட் இடையிட்டு பேசின ராஷ்மியும் ரொம்ப அழகா உங்களோட கருத்த சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஆமா. கடந்த 2 செஷன்லயுமே ஒரு நபர் வந்து கீழ தமிழ்ல பேச சொல்லி போடுறீங்க. அ ஆக்சுவலா இந்த கூட்டத்துல இருக்க எல்லாருக்குமே தமிழ் மேல் ஆழ்ந்த காதல் உண்டு. மிக மிக ஆழ்ந்த ஒரு தமிழ் ஆர்வலர்கள் தான் எல்லாருமே. அதே நேரத்துல ஒரு இயல்பா தான் நாங்க இருக்கிறோம். இயல்பா தான் எங்களுக்குள்ள உரையாடல்கள் இருக்கு. ஆ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையில அது இல்ல அப்டின்னா, அதற்கான ஆட்கள் நாங்க இல்லன்னு நீங்க எடுத்துக்கலாம். அ ஏன்னா நீங்க அடுத்தடுத்த செஷன்லயும் இதே மாரி கமெண்ட் போடுறீங்க அப்டின்றப்ப, உங்களுடைய உணர்வுகள நாங்க நிச்சயமா மதிக்கிறோம். ஆனா, உங்க எதிர்பார்ப்புகள நாங்க பூர்த்தி செய்யலன்னு உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்க அத அத வந்து நீங்களே ஒரு முடிவு எடுத்துக் கொள்வது நல்லது. அப்படிங்கிறது தான். மத்தபடி ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது புதுசா பகிர்வுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடிஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள வந்து நாங்க ஷேர் பண்றோம். அடுத்த கட்டமா நிகழ்ச்சியில வந்து தோழர் ஜீவசுந்தரி, எழுத்தாளர் ஜீவசுந்தரி வந்து அம் அடுத்த டிசம்பர் 14ன்னு நெனைக்கிறேன். பாரதி 14 தானே? ஆம் வந்து பங்கெடுக்கிறாங்க. 14 டிசம்பர் 14. ஆமா, கரெக்ட். 14 சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து அவங்க பங்கெடுக்கிறாங்க. தலைப்பு ஆல்மோஸ்ட் இறுதி ஆயிடுச்சு. சங்கிலி தொடராகும் ஆம், பெண்கள் பிரச்சனைங்கிற மாரி ஒரு தலைப்பு இறுதி ஆகுது. அது பற்றிய அப்டேட்ஸும் நாங்க கூடிய விரைவில அடுத்து சொல்றோம். ஸோ அதனால வந்திருந்து கேட்ட அனைவருக்குமே அ மிக்க நன்றி. ரொம்ப அழகான ஒரு ஒரு செஷன். நெறைய ரொம்ப ஒரு ஒரு அகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மாரி ஒரு ரொம்ப ரிஃப்ளெக்டிவாவும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா செஷன். ஆ ஆமா. அனைவருக்கும் நன்றி. ஆமா. மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்களுடைய கருத்துக்கள வந்து கொஞ்சம் எங்களுக்கு மெயில் எழுதுங்க. ஆம் ஏதாவது பார்வைகள், விமர்சனங்கள், கருத்து எதா இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க. ஆ நம்ம கண்டிப்பா சேர்ந்து பயணிப்போம். நன்றி, நன்றி. வணக்கம். தேங்க்யூ. ஓகே. முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆகர்ஷிகா ஆ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். இனி என் மெயில் ஐடி அப்படியே காப்பி பண்ணிடுறேன். பண்ணிடுறேன்.